பாலிடிக்ஸ் பேசுறான். பாலிடிக்ஸ், பரதேசி பசங்க பாலிடிக்ஸ். போடா. ஒரு வழியா ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் மீட் பண்ணி சீசன் 2ல ஏதோ பேசலாம்னு ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இப்போ ரொம்ப இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு உடனடியா தேவையான ஒரு விஷயத்த பத்தி பேசி ஒரு எபிசோட ஆரம்பிச்சு விட்டுறலாம், அப்படியே அதுல இருந்து சீசன் 2 அப்படின்னு போட்டு கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த வகையில் நீங்க பேச போற விஷயம் வந்து எலெக்ஷன். தமிழ்நாட்டுல நடக்க போற 2021 சட்டமன்ற எலெக்ஷனை பத்தி தான் பேச போறோம். இப்ப இந்த டைம்ல இந்த டாபிக்க பேசுறதுக்கு வந்து ஒரு காரணம், அது இப்போ எலெக்ஷன் வந்துருச்சுன்றது ஒரு காரணம். இன்னொன்னு வந்து எலெக்ஷனை வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒருத்தரும் ஒரு மாதிரியான ஆங்கிள் வந்து அப்ரோச் பண்றோம். அது வந்து எது சரி எது தப்புன்னு சொல்றதுக்கு அளவுக்கு நம்ம வந்து ஒன்றும் பெரிய அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் கிடையாது. ஆனா இத வந்து இந்த நம்ம போடுற இந்த ஓட் வந்து அது ஒரு பெரிய யூஸே இல்லை, அதனால எந்த ஒரு சேஞ்சும் நடக்க போறது இல்லை என்ன அப்படின்னு அசால்ட்டா நம்ம அதை டீல் பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அப்புறம் டோட்டலா அதோட எஃபெக்ட் வந்து பெருசா வெளியே வரும். ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி நம்ம எப்படி சூஸ் பண்றோம், என்ன மாதிரி அப்ரோச் பண்றோம்ன்றத இப்ப நம்ம ஒரு டிஸ்கஷன் மாதிரி வச்சுக்கலாம். நம்மளுடைய ஒப்பீனியன்ஸை நம்ம அதை எப்படி அப்ரோச் பண்றோம், எப்படி பண்ணா கரெக்டா இருக்கும் நம்ம நினைக்கிறோமோ அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ வந்து இன்னைக்கு இந்த எபிசோட் பேசுறோம். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து நம்ம எபிசோட்ல நம்ம கூட பேசுறதுக்கு வந்து நம்ம நண்பர் இளங்கோவன் இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம் இளங்கோவன். வணக்கம் வினுஷ். வணக்கம் நவீன். ஓகே, எபிசோடுக்குள்ள போயிடலாம். சரி, ஃபர்ஸ்ட் எலெக்ஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி பாலிடிக்ஸ்ங்கிற இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்துச்சு, இல்ல ஃபர்ஸ்ட் ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு சொல்லுங்க வினுஷ். ஓகே, பாலிடிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் எல்லாம் என்ன இருக்குன்னு தெரியல. ஆனா பாலிடிக்ஸ பத்தி எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஞாபகம் இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா, நான் வந்து ஐ திங்க் நம்ம செகண்ட் ஸ்டாண்டர்டோ தேர்ட் ஸ்டாண்டர்டோ படிக்கும் போது இந்த எலெக்ஷன் நடந்துச்சு. அப்போ ஒரு அசம்பிளி எலெக்ஷன் நடந்துச்சு. ஐ திங்க் அது 2001 இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து என் கிளாஸ் மிஸ் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன், உங்க வீட்டுல எல்லாம் யாருக்கு ஓட் போடுவாங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ வந்து எனக்கு வந்து தெரியாது அப்ப யாருக்கு போடுவாங்க என்னன்ற, அது ஓட்டு என்ன கட்சி எதுவுமே தெரியாது. கவர்மெண்ட் எம்ப்ளாயி சார் அப்படிங்களா? எனக்கு பக்கத்துல இருந்த பையன் வந்து எங்க வீட்டுல எல்லாம் ரெட்டலவா அப்படின்னு பயங்கரமா பேசிட்டு இருந்தான். என்ன இவன் எப்படி சொல்றான் ரெட்டலன்றான்னு. அன்னைக்கு வீட்டுல போய் எங்க வீட்டுல கேட்டேன், யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு. அதுக்கு எங்க அப்பா ஒரு பதில் சொன்னாரு, ஓட்டு போடுறதுலாம் யாருக்கு போடுறோம் வெளியே சொல்லக்கூடாதுடா அப்படின்னாங்க. ஏன்பா சொல்லக்கூடாது அப்படின்னா, அதுக்கு வந்து அப்ப ஏதோ ஒரு சில்லியா ஒரு காரணம் சும்மா காமெடியா சொன்னாரு. அப்புறம் கொஞ்ச நாள் என்ன சொன்னாருன்னா, நம்ம ஊர்ல எல்லாம் வந்து போலிங் பூத்துல எல்லாம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான் ஏஜென்டா இருப்பாங்க. அப்ப வந்து நம்ம யாருக்கு சொல்றோம்னு தெரிஞ்சிருச்சுன்னா அப்ப அவங்க வந்து அதனால ஏதாவது கோச்சுக்குறாங்க, அதனால நம்ம வெளியே சொல்லக்கூடாது அப்படி இப்படின்னாரு. என்னப்பா எனக்கு குத்தாம போயிட்டே அப்படின்னு. நீ நம்ப மாட்டேன்னு நான் குத்துன சீட்டை பாக்கெட்ல எடுத்து வந்திருக்கேன் பாத்தியா. அதனால அப்பதான் எனக்கு தெரிஞ்சு இந்த எலெக்ஷனை பத்தி ஃபர்ஸ்ட் யோசிச்சது. அப்போ அந்த எங்க கிளாஸ் மிஸ் வந்து அடுத்த ஒரு 2-3 நாள் அதை பத்தி பேசிக்கிட்டே இருந்தாங்க. யாருக்கு போட்டாங்க, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க வீட்டுல யார் போட்டாங்கன்னு இந்த இன்ட்ரோ மாதிரி கேட்பாங்கல்ல, வரிசையா சொல்லுங்க அப்படின்னு. அந்த மாதிரி எல்லாம் என் கிளாஸ்ல லீவுக்கு போயிருக்கீங்க என்னெல்லாம் பண்ணீங்க அந்த மாதிரி. ஆனா இப்பெல்லாம் கேட்கலாமான்னு தெரியல, ஆனா அவங்க என்ன நினைச்சு கேட்டாங்கன்னு தெரியல. அதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் இருக்கிறது. அதுக்கப்புறம் விவரம் தெரிஞ்சு பாலிடிக்ஸ்னா நம்மளுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் அந்த 18 வயசு வரும்போதுதான் சரி நம்ம வந்து அப்போ அந்த ஒரு ஆர்வம் இருக்கும், நம்ம ஓட்டு போடணும், அதாவது நம்ம போடுற ஓட்டு தான் இந்த நாட்டுடைய தலைவிதியா மாத்த போகுதுன்ற ஒரு ஃபீல்ல அப்பெல்லாம் நினைச்ச ஒண்ணு பண்ணேன். அதை நான் வெளியே சொல்ல விரும்பல, நான் மறக்க நினைக்கிற ஒரு சம்பவம், அதை விட்டுருவோம். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து சரி அதை பத்தி மத்த அடுத்ததுகளை பத்தி அடுத்து பேசுவோம். இப்படி வந்து இருக்கோம். சொல்லுங்க இளங்கோ, உங்களுடைய முதல் அனுபவம் சொல்லுங்க. முதல் அனுபவம்னா பாலிடிக்ஸ் பொதுவாகவா இல்ல இந்த எலக்டோரல் அந்த மாதிரி? பொதுவாகவே எலக்டோரல்னா அது அவங்க முன்ன மாதிரிதான், கிட்டத்தட்ட ஸ்கூல் படிக்கும்போது இதுதான் கட்சி, இந்த 2 கட்சி தவிர வேற எதுவும் பெருசா தெரியாது, அவ்வளவுதான் இந்த 2. அதுக்கப்புறம் அதான் அப்படியே கண்மூடி வந்தாச்சு இவ்வளவு தூரம். எனக்கு என்னன்னா மத்தவன் என்ன பண்றான் அப்படிங்கறதுலயே ஒரு இதுல இருப்பேன் நானு. அது அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகி வந்ததுதான் இது. அது அப்புறம் சரி இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகி ஒரு கட்சியா சொல்றேன். இல்ல பொதுவாவே இப்ப நம்ம ஹாஸ்டல்ல இருக்கோம், இவன் எங்க இருக்கான், இவன் இது பண்ணிட்டு இருக்கான், அவன் அதை பண்ணிட்டு இருக்கான், அந்த மாதிரி ஒரு இவன் என்ன நெட்வொர்க் பண்ணிட்டு இருக்கான், அந்த மாதிரி ஒரு இதுல கான்சியஸ்னஸ்ல இருப்பேன் நானு. அது வந்து அப்படியே போனதுதான்.
இப்ப நாளைக்கு இந்த ஒரு கட்சி இருக்குன்னா இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அந்த மாதிரி போனது. இது நீங்க ஸ்கூல்ல ஆரம்பிச்சதா இல்ல காலேஜ் வந்துதான் காலேஜோட எண்டிங் ஸ்டேஜஸ்ல தான் அது கொஞ்சம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்தது அப்புறம் சோசியல் மீடியா கரெக்டா 2015-16 தான் பீக். அப்பதான் வந்து நம்ம எல்லாரும் ஜல்லிக்கட்டு 17ல கரெக்டா வந்துச்சு. 15ல அந்த பேஸ்புக் அதெல்லாம் பயங்கரமா வந்துச்சு. அப்ப அந்த இவனுங்க எல்லாம் பண்றதெல்லாம் எல்லாரும் பேஸ்புக்ல வந்துட்டானுங்கல்ல. அப்ப இவனுங்க எல்லாத்தையும் உட்காந்து அப்படியே பாக்குறதுதான் சரமாரியா உட்காந்து யூடியூப் பேஸ்புக் எல்லாத்தையும் பார்த்து அப்படியே அதுல ஒரு ஆஃப் பாயில் மாதிரி அப்படியே அதுல வெந்து வேகாதமா எல்லாம் ஒரு பிளர்டா ஒரு புரிஞ்சு வச்சாச்சு அதுல. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரிஃபைன் ஆகி இப்போ இன்னும் ஆஃப் பாயில அப்படியே போயிட்டு இருக்கு. இன்னும் 10 விசில் விடணும். நானும் கடைசி வரைக்கும் நான் டிஜிட்டல்லயே அப்படியே ஓட்டிட்டு அப்படியே உயர வேண்டியதான் ரோட்டுக்கே வராம. அதுவும் ஒரு போராட்டம் தானுங்க. இல்ல என்ன இருந்தாலும் அது டிஃபரன்ஸ் இருக்குல்ல. இருக்குதான் எல்லாருக்கும் லீடர்ஸ் எல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது வந்து டிஜிட்டல்லாம் ஒரு லெவலுக்கு தான் இருக்கணும், அதையே நம்பி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு. அது கரெக்ட். அதையே முழுசா நம்பி இருக்க முடியாது. வந்து இப்ப கமல் மாதிரி உட்காந்துட்டு போற வாரத்துக்கு எல்லாம் உட்காந்து போட்டுட்டு இருந்தோம்னா அப்படிதான் இருக்கும். டைரக்டா இருக்கீங்க பின்னாடி கண்டென்ட் பொறுமையா இல்ல போயிரும். சொல்லுங்க நவீன், உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. அதான் பாலிடிக்ஸ் அப்படின்னு டைரக்டா வந்து அதான் எனக்கும் கிட்டத்தட்ட அந்த ஜல்லிக்கட்டு அந்த டைம்ல தான் ஓரளவு பாலிடிக்ஸ்குள்ள ஒரு ஐடியாலாம் வந்துச்சு. அதுவும் இல்லாம நான் அதுக்கப்புறம் அந்த ஜெர்மனி போனது ஒரு 3-4 இயர்ஸ் இங்க இருக்கிறதுனால எனக்கு டைம் நிறைய கிடைக்குது. நம்ம ஊர்ல இருந்தோம்னா நம்ம பாட்டு வந்து ஏன் சுத்திக்கிட்டு விளையாடிக்கிட்டு இப்படி சுத்திக்கிட்டு இருப்போம். அங்க போயிட்டு நிறைய டைம் கிடைக்கிறதுனால இதை பத்தி எல்லாம் யோசிக்கிறதுக்கு ஒரு ஒரு டைம் கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ அதுதான் எனக்கான என்ட்ரி. சரி, இப்ப அடுத்து என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ இந்தியா வந்து டெமோக்ரஸிய வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்ட ஒரு கண்ட்ரி. ஸோ இந்த டெமோக்ராட்டிக் சிஸ்டம் பத்தின நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங், நம்ம வந்து பெருசா புக்ஸ் படிச்சு இல்ல இந்த டெமோக்ரஸி சம்பந்தமான பெரிய பெரிய ஆத்தர்ஸோட புக்ஸை படிச்சது அப்படியெல்லாம் நான் சொல்ல வரல. பேசிக்கா நம்மளுடைய சுற்றுப்புறம், நம்ம சின்ன வயசுல இருந்து ஸ்கூல்ல படிச்சது, இதை வச்சு நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னவா இருக்கு? நீங்க சொல்லுங்க இளங்கோ, உங்களுக்கு அதை பத்தி உங்களுடைய. பொதுவா வந்து 2 இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஒண்ணு எலக்டோரல், இதுல 2 இருக்கு. அது இந்த எலக்டோரல் பொறுத்த வரைக்கும் அது என்ன சொல்லுவாங்க கரெக்டா, டெமோக்ராட்டிக் வயலன்ஸ்னே சொல்லுவாங்க. அதாவது 51 பேர் வந்தாலுமே வந்து 49 பேரோட இது மொத்தமா ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம். அதனால வந்துட்டு இது வந்து எப்படி சொல்றது, 49 பேருக்கான ஒரு வேல்யூவே இல்லாம போயிருக்குல்ல. அதனால இதுல ஒரு பெரிய மைனஸும் இருக்கு. இன்னொன்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரக்சரும் வேணும் கண்டிப்பா. எப்படி சொல்றது, எல்லாருமே வாய்ஸ் இல்ல, ஒரே மாதிரி வாய்ஸ் இல்ல. அதனால ஒரு இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி சொல்றது, ஒரு இதுதானே, ஒரு வயலன்ஸ் அடியில வச்சுதான் இந்த ஸ்ட்ரக்சரை கட்டுறாங்க. நீ பண்ணலன்னா நான் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தான். எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்றது, இந்த லாஸ் எல்லாம் இருக்கு. இப்ப அது வந்து மேல இருக்கவங்க இந்த லாஸ் எல்லாம் வேணாமா, கீழே இருக்கவங்க இந்த லாஸ் எல்லாம் வேணுமா. லாஸ் பார்த்தா ஒரு கட்டி போட்டுதான் வச்சது, ஒரு டெஃபினட்டான ஸ்ட்ரக்சர் தான். ஆனா அது தேவைதான். அதுதான் அந்த எலக்டோரல் வந்து தேவைதான். அதுவும் இல்லைன்னா சுத்தமாவே இல்லாம போயிடும். அதோட இருக்கிறதுலே அடிமட்டம் இது பாத்தீங்கன்னா கடைசியில போலீஸ் இந்த மாதிரி இருக்கு. அதெல்லாம் வேணும் தான். வேணாமாங்க சில பேர்லாம். போலீஸ் தேவையில்ல, அதெல்லாம் தேவையில்லைன்ட்டு, ஆர்மி தேவையில்ல, போலீஸ் அதெல்லாம் தேவையில்லை அப்படிம்பாங்க. அதனால இந்த ஒரு இது இருக்கு, இந்த ஒரு மைனஸும் இருக்கு பிளஸும் இருக்கு. அதான் ஐடியலா பார்த்தா சில விஷயங்கள் இருக்கும், அதை பண்ண முடியாது. பட் நம்ம பிராக்டிகலா தேவை. ஐடியலா பார்த்தா நான் எலக்டோரல் தான் கரெக்டான டெமோக்ரஸி. இன்னும் சொல்ல போனா இந்த பஞ்சாயத்து லெவல் எல்லாம் சொல்லுவாங்க. பஞ்சாயத்து லெவல் தான் உண்மையான இது. நான் ஒரு சில இன்டர்வியூ எல்லாம் சொல்லியிருப்பாரு, நம்மளோட பிரச்சனைகள்ல இப்ப நாம பேசிட்டு இருக்க பிரச்சனைகள்லாம் வந்து பஞ்சாயத்துல தான் பேசணும். அதை விட்டு நம்ம எம்எல்ஏ குறை சொல்லுவோம், எம்எல்ஏ கிட்ட கேட்க வேண்டியது போய் எம்பி கிட்ட சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு. அதனால பேசிக் டெமோக்ரஸி வந்து இதுலயும் கொடுத்துட்டாங்க. இந்த எலக்டோரல் இதுலயும் வந்து முடிஞ்ச அளவுக்கு ரூட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பஞ்சாயத்து நம்ம பெருசா லோக்கல் பாடி இப்ப நம்ம போட பார்த்து லோக்கல் பாடி எலெக்ஷன் போடல, நம்ம அது துளியும் கண்டுக்கல, ஓட்டும் போடல. அந்த மாதிரி காத்துல பறக்க விட்டாச்சு. யாரு நம்ம ஊரு பஞ்சாயத்து பிரசிடென்ட் தெரியாது, எந்த கட்சி டாமினேட் பண்ணது தெரியாது, எந்த காஸ்ட் பிடிச்சி வச்சிருக்காங்கன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஸோ அந்த லெவல்ல தான் வந்து இந்த எலக்டோரல் இதுவே நான் பாக்குறோம். நான் இல்ல ரீச் அவுட் பண்றாங்களா லோக்கல் பாடி பஞ்சாயத்து கிட்ட ரீச் அவுட் பண்றாங்களா? இப்ப கிராமத்துல வந்து டைரக்டா கான்டாக்ட் இருக்கும், கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இப்ப நம்ம மாதிரி ஓரளவு சிட்டில இருக்கோம் அப்படின்னா நம்ம பஞ்சாயத்து யாரு, அவங்கள்ட்ட டைரக்டா போயிட்டு நம்ம பேசணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காங்களா, பேசுறாங்களா? அதெல்லாம் நம்ம நினைச்சா பேசலாம். எல்லாருமே யார் பிரசிடென்ட் தெரியும். அது எப்படின்னா இப்ப கிட்டத்தட்ட ஒரு எப்படி குடும்ப சொத்து மாதிரி ஆயிடுச்சுன்னு ஏன் பஞ்சாயத்து பிரசிடென்ட் அதெல்லாம்
இல்ல நான் பார்த்த வரைக்கும் வில்லேஜ் சைடு வந்து இந்த அவேர்னஸ் அதிகமா இருக்கு. வில்லேஜ் சைடு வந்து டைரக்டா எம்எல்ஏ எம்பின்னு போக மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து கவுன்சிலரு, பஞ்சாயத்து பிரசிடென்ட், சேர்மேனு இவங்களை பத்தின நாலேஜ்ன்றத விட இந்த விஷயத்த இவங்கள்ட்ட பேசணும்ன்ற டக்குன்னு இப்போ நம்மள ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மலாம் டக்குன்னு அதை ஃபேஸ்புக்ல போடணும் இப்படிதான் நம்ம யோசிக்கிறோம். அவங்களுக்கு வந்து என்னன்னா இப்போ தெருவில் லைட் எரியலையா டக்குன்னு அந்த அந்த பஞ்சாயத்து ஆபீஸ்ல இருக்கிற யாராவது ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. இப்ப தண்ணி வரலையா அந்த தண்ணி எடுத்து விடுறதுக்கு அந்த பஞ்சாயத்துக்கு ஒருத்தர் இருப்பாரு, அவருடைய கான்டாக்ட் எல்லாருக்குமே இருக்கும், அந்த கிராமத்துல இருக்க எல்லாருமே அவரோட பழக்கத்துல இருப்பாங்க, அவரே பண்ணி விட்டுருவாரு. அதை தாண்டி அவர் பண்ணலன்றப்ப அடுத்து நேரடியா பஞ்சாயத்து ஆபீஸ்ல போய் பேசுறதா இருக்கும். இன்னும் சொல்ல போனா கவுன்சிலர்ன்ற ஆளே வந்து சின்ன சின்ன கிராமங்கள்னு வரும்போது அதுல எல்லா மக்களுமே பழகு நாட்களாவே இருப்பாங்களா, சோ அதனால வந்து அவங்களுக்கு இவர் தானே கவுன்சிலரு அப்படின்னு. ஏன்னா ஓட்டு கேட்டு வரும்போது அப்படிதான் வருவாங்க. இதனுடைய இன்னொரு ஆஸ்பெக்ட நம்ம அப்புறமா டீடைலா பேசுவோம். ஆனா அது வந்து என்னன்னா அந்த கனெக்ஷன் ஈஸியா இருக்கும் அவங்கள்ட்ட. இங்க வந்து நம்மளுக்கு வந்து சிட்டின்னு வரும்போது நம்ம ஒரு ட்வீட் போட்டுடுவோம், சேலம் போலீஸ் ப்ளீஸ் அபி நாங்க இந்தியன் சேலம் இல்லப்பா யுஎஸ் சேலம், நீங்க வேற இடம் பேசுங்க. பால் பாக்கெட் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சிஎம் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அது மாதிரி நமக்கு தேவையானது எல்லாமே இந்த சிஸ்டமே பஞ்சாயத்து வரைக்கும் கொடுத்துருது. நாம அதை வந்து கண்டுக்கிறது நம்ம தான் என்னது உள்ளூர் மாடு வேலை போகாதுங்கிற மாதிரி நம்ம எம்எல்ஏ கிட்ட தான் நம்ம பேசுவோம்ட்டு ஏறிட்டு வாங்க போயிடுவோம். நம்ம அந்த ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம்ன்றத கொஞ்சம் டீடைலாவே சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம் அதாவது என்னன்னா ஒரு ரேஸ்னா அந்த ரேஸ்ல ஒரு போஸ்ட் இருக்கு, கம்பம், பினிஷ் கம்பம், அத யார் முந்தி போறாங்களோ அவங்கதான் வின்னர் அப்படிங்கிறது. இததான் வந்து நம்மளுடைய எலெக்ஷன்ல வந்து நம்ம மாடலா இருக்கு. அது எப்படின்னா இப்போ ஒரு 10 ஓட்டு இருக்கு ஒரு கான்ஸ்டிட்யூன்சில அப்படின்னா இப்போ வந்து 4 பேர் கண்டெஸ்ட் பண்றாங்க, ஒருத்தர் வந்து 4 ஓட்டு வாங்குறாரு, மீதி 3 பேர் வந்து ஆளுக்கு 2 ஓட்டு வாங்குறாங்கன்னு வச்சுக்கிறோம். இப்போ ஒருத்தர் 4 மத்தவங்க எல்லாம் 2. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 4 வாங்கினார்ல இவர் வந்து வின்னர்னு அனௌன்ஸ் பண்ணிடுவோம். ஆனா நீங்க பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டுன்னு பார்த்தோம்னா அந்த எலெக்ஷன் அந்த தொகுதியில 100%த்துல 60% அந்த கேண்டிடேட் வேணாம்னு நினைக்கிறாங்க. அப்ப இது ப்ராப்பரான ரெப்ரசன்டேஷன் கிடையாது. ஆனாலும் இது அவர் தான் வின்னர்னு நம்ம சொல்லிடுறோம். இததான் வந்து ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம் சொல்லுவாங்க. நீ போஸ்ட தாண்டிட்டா போதும், 100 ஓட்டு இருக்கு 99 நோட்டா விழுந்து ஒரே ஒருத்த மட்டும் அவர் மட்டும் அந்த தொகுதியில போட்டிடுற அவர் மட்டும் அவருக்கே ஓட்டு போட்டாலும் அவர் வின்னர் தான். சோ இது வந்து நிறைய லெவல்ஸ்ல ஃபிளாடா இருக்கு. பட் இளங்கோ சொன்ன மாதிரி இந்த சிஸ்டமும் தேவைதான். சிஸ்டமே இல்லாம விட்டோம் அப்படின்னா திரும்ப அந்த இருக்கிற அந்த பழைய இதெல்லாம் அப்படியே பழைய இதுக்கு ஃபார்ம் ஆயிடும். அந்த பவர் பழைய லேண்ட்லார்டு இது அந்த லேண்ட்லார்ட்லாம் திரும்ப கன்சர்ன். அப்ப அவங்க வந்து திரும்ப அந்த அடிமைத்தனமா இப்போ ஏதோ குறைஞ்சபட்சம் நம்மளுக்கு உரிமைகள்னு சில இருக்கு வராங்க. அது பாப்போம் என்ன எவ்வளவு நாள் இப்படி எல்லாம் நம்ம உட்காந்து அட்லீஸ்ட் பாட்காஸ்ட்லயாவது வாய் திறந்து பேச முடியுது. அந்த லெவலுக்காவது இது இருக்குன்ற வரைக்கும் நம்ம எத்தனை நாளைக்கு பேசுங்கன்னு பாப்போம். இது ஒரு இது பை எனி மீன்ஸ் நெசசரிங்கிற மாதிரி அவன் எந்த மாரல் சூஸ் பண்ணி அந்த போஸ்ட் தாண்டான்லாம் முக்கியம் இல்லை. ஆமா காஸ்ட் வைஸ் கன்சல்டேட் பண்ணலாம், அது உன்னோட ஸ்ட்ராட்டஜி. ஸ்ட்ராட்டஜி நீ எதை வேணா யூஸ் பண்ணிக்கலாம். வெளியே நீ ஒரு ஃபேஸ் வச்சுட்டு நீ கன்சல்டேட் பண்றது எப்படி வேணா வச்சு கன்சல்டேட் பண்ணி போஸ்ட் அனுப்பிடலாம். சரி, இப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ன்றது நம்மளுக்கு இது ஸ்கூல்ல பார்த்தது படிச்சது இல்ல இவ்வளவு நாள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது சொல்றோம். நம்மளுக்கு அவ்வளவுலாம் ஒன்னும் சொல்லியே தர மாட்டாங்க. இருக்கும் நம்ம வந்து ஆக்சுவலா பார்த்தோம்னா நம்மளுடைய சிவிக்ஸ் சப்ஜெக்ட்ல வந்து இந்த லோக்சபா ராஜ்யசபா அசம்பிளியை பத்தின அதோட ஒர்க்கு, அதுல எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது, எப்படி கண்டெஸ்ட் பண்றதுன்றது எல்லாமே முழு டீடைலும் இருக்கு. ஆக்சுவலா 6 to 10ல இருக்கிற நம்ம தமிழ்நாடு சிலபஸ்ல நம்மளுக்கு தெரிஞ்சு எல்லாமே இருக்கு. இல்ல திரும்பவுமே அந்த ஸ்கூல்ல வந்து பஞ்சாயத்து அந்த இது பத்தியும் இருக்கும். அந்த அதுதான் மெயினா வந்து ஒரு இதுவாவே இருக்காது. அதாவது என்னன்னா சிவிக்ஸ் வந்து தனி சப்ஜெக்டா இருக்காது, நம்மளுக்கு ஹிஸ்டரி அண்ட் சிவிக்ஸ் சேர்ந்து இருக்கும். ஹிஸ்டரியில வந்து ஒரு 20 லெசன் இருக்கும், சிவிக்ஸ்ல ஒரு 5 லெசன் இருக்கும். அப்ப ஹிஸ்டரியை தான் ஃபுல்லா நடத்தி முடிச்சுட்டு கடைசியில போர்ஷன் முடிக்க டைம் இல்லாம சிவிக்ஸ்ல 5 மட்டும் அப்படியே கடன்னு சொல்லி போயிருவாங்க. இல்ல அதை விட முக்கியம் என்னன்னா ரொம்ப போரிங்கான சப்ஜெக்டா நடத்துவாங்க நடத்துறது. அது ஆல்ரெடி கொஞ்சம் தியரிட்டிக்கலா இருக்கும், அதை இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி நிஜமாவே பசங்களுக்கு ரீச் பண்ணணுங்கிறதுக்கான டாபிக் அதெல்லாம் எடுக்க வேண்டியது. ஆனா அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, அதான் பிரச்சனை. ஆக்சுவலா ஆனா வந்து நம்ம அப்பா அம்மா ஜெனரேஷன்லாம் இந்த கோர்ஸ் எல்லாம் வந்து கிளாஸ்லயே ஒரு மாடலா வச்சு பண்ணுவாங்க இருக்கு. அது வந்து இப்பயுமே வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்டோடைய எஜுகேஷன் சிஸ்டம்ல வந்து இந்த ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங்லாம் சொல்றாங்கல்ல, அதுல வந்து இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆனா அத எவ்வளவு தூரம் பிராக்டிகலா எல்லாரும் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்றது தெரியாது. அது பண்ணா நல்லாதான் இருக்கும். இப்ப இந்த
கிளாஸ்லயே ஒரு எலெக்ஷன் மாதிரி சும்மா ஒரு எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க, எலெக்ஷன் மாதிரி அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதே பெரிய தப்பு, ஏதோ கெட்ட விஷயம், இப்பவே இந்த வயசுல அவங்களுக்கு போய் அரசியல் சொல்லி தரோம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஜேடி சார் நீங்களா? நான் அந்த வகையில தான் நான் சொன்னேன், எங்க மிஸ் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் கேட்டது வந்து சரியா தப்பான்னு தெரியல, அந்த வயசுலயே இத பத்தின ஒரு அவேர்னஸ் உருவாக்கணும்னு நினைச்சு கூட அவங்க அதை பண்ணி இருந்திருக்கலாமே. இல்ல அப்ப அந்த பழைய அந்த எப்படி 70s படிச்ச அந்த ஜெனரேஷன் அவங்க வந்து கிளாஸ்லயே ஸ்பீக்கர் ஒரு எப்படி சொல்றது அசம்பிளியோட மிமிக் பண்ற மாதிரி கிளாஸ்லயே பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் அவங்க அந்த ஃபவுண்டேஷன் தான் இன்ன வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. அந்த ஜெனரேஷன் படிச்ச ஃபவுண்டேஷன் தான் ஆக்சுவலா அதான் நம்ம ஜெனரேஷனுக்கு முந்தின ஜெனரேஷனுக்கு வந்து இந்த எலெக்ஷன் பத்தின பாலிடிக்ஸ் பத்தின அவேர்னஸ் வந்து நிறையவே இருக்கு. நம்ம அதாவது இது நான் வந்து எப்படி பாக்குறேன் அப்படின்னா, நம்மளுக்கு முந்தின ஜெனரேஷன் இருக்காங்கல்ல, அவங்கதான் இந்த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் இந்த கேஸ்ட் ஹைரார்கி, இந்த சோசியல் ஹைரார்கில செகண்ட் லெவல்ல இருந்து கீழ்மட்டத்துல இருக்கிறவங்கல ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல அதிகமா படிச்சவங்க வந்து பேசிக்கா டிகிரி வாங்கினதுல வந்து ஒரு டிரான்சிஷன் ஸ்டார்ட் ஆனது நம்மளுடைய அப்பா அம்மா ஜெனரேஷன்ல தான் நடந்துச்சு. சோ அப்ப வந்து அவங்களுக்கு அவங்களுடைய ரைட்ஸ்க்காக நிறைய ஸ்கீம்ஸ் வந்துச்சு அந்த டைம்ல. சோ அப்ப வந்து அவங்களுக்கு வந்து இன்னைக்கு இதை நம்ம யார் இதை நம்மளுக்கு பண்றா, இதனால நம்ம எப்படி இது பண்றோம்ன்றத முழுமையா அவங்க புரிஞ்சு காட்டியும் கூட அவங்களுக்கு ஓரளவு அந்த தெளிவு இருந்துச்சு. அப்ப ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சவங்க அந்த பாலிடிக்ஸ் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருந்தவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா, பாலிடிக்ஸ்ல வந்து கரப்ஷன் இருக்கு, இதெல்லாம் எல்லா இடத்துலயும் எல்லாமே இருக்கு அப்படி நினைச்சு அவங்களுடைய அடுத்த ஜெனரேஷன் பசங்களுக்கு அதை மறைச்சு வச்சே கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் உனக்கு தேவையில்லை, இப்ப எதுக்கு அதை பத்தி நீ பேசுற, இன்னைக்கு நம்ம பாலிடிக்ஸ் பத்தி இவ்வளவு தூரம் பேசுறத கூட நம்மளுக்கு முந்தின ஜெனரேஷன் வந்து எப்படி எடுத்துப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அரசியல் சாக்கடைங்க அப்படி சொல்லி அதை வந்து ஒதுக்கியே வந்து நம்ம ஜெனரேஷன்ல யாருக்குமே அதனுடைய கரெக்டான இது தெரியல. நம்மளுக்குமே வந்து பாத்தீங்கன்னா லோக்சபா எலெக்ஷன் அசம்பிளி எலெக்ஷன் பத்தி வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். இந்த பஞ்சாயத்து ராஜ்ன்றது என்ன, முனிசிபாலிட்டினா என்ன, டவுன் பஞ்சாயத்துன்றது என்ன, கிராம பஞ்சாயத்து என்ன, இதுக்கான டிஃபரன்ஸ் எதுவுமே நம்மளுக்கு எல்லாம் பெருசா தெரியவே தெரியாது. அவங்களுக்கு அது நல்லா தெரியும். அவங்களுக்கு பிராக்டிக்கலாவே அதுல நிறைய அவங்க அதுல இன்வால்வ் ஆயிருந்திருக்காங்க. நம்ம இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம யாருமே சொந்த ஊர்ல அதிகமா இல்ல. சோ நம்ம எந்த கான்ஸ்டிட்யூன்சிக்கு ஓட்டு போடுறோமோ அதனுடைய பலன்களை நாம முழுசா அனுபவிக்கிறது இல்ல, அதுவும் ஒரு காரணம். அது ஒண்ணு. அப்புறம் முதல்ல அந்த அதான் மோஸ்டா இந்த பஞ்சாயத்து இதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லுவாங்க. முதல்ல அந்த கிராம சபை எல்லாம் 4 தடவை கூடும். அதெல்லாம் எப்ப அதுல நாம அங்க போய் பார்ட்டிசிபேட் உண்மையான டெமோக்ரஸி பார்ட்டிசிபேட் பண்றோம். அதுதான் அவ்வளவு சிஸ்டம் உனக்கே கொடுக்குது. நாம அப்புறம் இக்னோர் பண்ணிட்டு அப்புறம் அதுல இது நோட்டு போயிட்டு ட்விட்டர்ல போட்டுட்டு இருந்தா நல்லா இருக்கு. வெறும் ஓட் போடுறது மட்டும் நான் போக மாட்டேன், நான் யாரு கூடயும் சேர மாட்டேன், நான் தனியா போய் டிஜிட்டல்ல தான் இருப்பேன்னா அப்புறம் அங்க சேஃபா இருக்கலாம்ல, எவனும் அடிக்க வர மாட்டான் சபையில. அப்படிலாம் கிடையாது. ஹிந்து ராஷ்டிரா ஃபோர்ஸ் இஸ் கமிங் ஃபார் யூ, பாரத் மாதா கி ஜெய்லாம் வருது. அதுமே ஏதோ நடக்கவில்லை இல்ல. இந்த 2 கிராம சபை ஏதோ காரணம் கட்டி பண்ணவில்லை, கொரோனானால பண்ணவில்லை. இல்ல இப்ப கிராம சபையை வந்து இவங்க இப்ப கமல் ட்ரை பண்ணதா இருக்கட்டும், இல்ல ஸ்டாலின் பண்ணதா இருக்கட்டும், இல்ல நான் அவங்க பண்ணது எல்லாமே ஒரு டிராமா மாதிரில இருக்குன்ற சும்மா வழியில அப்படிதான் அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. நீ கவர்மெண்ட் அவங்க பண்றது வந்து நடந்துட்டு தான் இருக்கா. நான் போயிருக்கேன், அப்படியா போயிருக்கேன், நான் போயிருக்கேன். மோஸ்டா நாம எதுவும் ஆக்சுவலா இதெல்லாம் கணக்கு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கல்ல ஒவ்வொரு பஞ்சாயத்துல வந்து சில டைம்லாம் வந்துட்டு சும்மா வருவாரு போயிருவாரு. நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் போறங்காட்டி வந்து பெருசா நான் ஒரு ப்ரிப்பேர் பண்ணிட்டு கிராம கமிட்டின்னு சொல்லுவாங்க ஊர்ல, எங்க ஊர்ல அதை சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுல வந்து கிராமத்துக்கு இந்த தலைவர் எல்லாம் தேர்ந்தெடுத்து வச்சிருப்பாங்க. அவங்க கூடும்போது பொதுமக்கள் போவாங்க, போய் அந்த ஊருக்குன்னு ஒரு கூடுற இடம் இருக்கும்ல பழைய பஞ்சாயத்து, அதை வந்து கூடி இந்த விஷயத்துக்கு இவ்வளவு நம்ம செலவு பண்ணிருக்கோம், இந்த திட்டம்லாம் நம்ம ஊருக்கு கொண்டு வந்திருக்கோம், நம்ம தான் பேசி பண்ணிருக்கோம் அந்த தலைவர் பேசுவாரு. நீங்க சொல்ற கரெக்ட் தான், எங்க ஊர்லயுமே இப்போ வரைக்கும் இருக்கு. பட் ரீசன்ட் டேஸ்ல நான் அதுல பெருசா பார்ட்டிசிபேட் இல்ல. அதுக்கு நிறைய இயக்கம் நடத்திட்டு இருக்காங்க. கிராம பஞ்சாயத்துக்குன்னு நிறைய இயக்கம் இருக்கு. நந்தகுமார் சிவான்னு ஒருத்தர் இருக்காரு, ரொம்ப ஆக்டிவா இந்த விஷயமா நீங்க எல்லா டீடைலும் ஒரு கரெக்டா ஒரு ரிலேட்டடா ஒரு இது பண்ணிட்டு இருக்காரு. நிறைய ஆக்டிவிஷன் அது மாதிரி. அதுதான் மெயின். அதாவது நம்ம டச்ல இருக்கிற டைரக்டா ஆக்சஸ் பண்ணக்கூடிய டெமோக்ரஸி அதுதான் இந்த சிஸ்டம் கொடுக்குது. இதுவும் பண்ணலாம், பட் ஆனா நம்மளுக்கு இந்த ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குல்ல. இப்ப யாருமே நம்ம சொந்த ஊர்ல வேலை பார்க்கல, சொந்த நாட்டிலேயே பாதி பேர் இல்ல. கேக்குது. சோ அப்படி இருக்கும்போது வந்து தபால் ஓட்டு கொடுக்குறாங்களே, அத இப்ப தபால் ஓட்டுல ஃபுல்லா ஒரு கட்சிக்கு சார்பா இருக்குன்னு சொல்லிட்டு அதை என்னவே மாட்டாங்களாம். அதுலதான் குளறுபடி பண்றாங்க, நடுவுலயே ஹைஜாக் பண்ணி மாத்தி விட்டுறாங்களா நடுவுல.
நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஐடியால அதான் நான் சொல்ல ஆரம்பிச்சேன் ஆக்சுவலா. அப்பவே நம்ம அந்த 18 வயசு முடிஞ்சு அந்த ஓட்டிங் ரைட்ஸ் வந்தப்ப நம்மள்ட்ட ஒரு வேகம் இருந்திருக்கும். அப்போ வந்து நம்ம இந்த எலெக்ஷனை பத்தி எல்லாம் நம்மளுக்கு ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு வியூ இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கிறோமே. இந்த 10 வருஷத்துல நீங்க என்னவா இருந்து அது இப்ப நம்மளோட பழைய பேஸ்புக் போஸ்ட் பார்த்தா கிரிஞ்சா இருக்கும்ல, சே நீயாடா இப்படி அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி அந்த டிரான்சிஷன் உங்களுக்கு என்னவா இருந்திருக்கு? இந்த கொஸ்டின் நான் ஆன்சர் பண்ண முடியாது. என்ன நான் என்ன ஓட்டே போடல. ஏன்னா நான் 4 டைம் ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணிட்டேன், வரவே இல்லை. இப்ப கூட போன மாசம் கூட அப்ளை பண்ணிட்டேன், இன்னும் வரவே இல்லை. அதனால எலெக்ஷன் எப்படி அப்ரோச் பண்றதுக்கான ஒரு சரி ஓட்டர் ஐடி வந்தா ஒண்ணு பண்ணலாம்னு நினைச்சிருந்திருப்பீங்கல்ல, அத சொல்லுங்க, அந்த கதையை சொல்லுங்க. ஓட்டர் ஐடி வந்தா இப்ப என்ன பண்ணாங்கன்னு எனக்கு கிளியரா தெரியும். அப்ப வந்து வழக்கம் போலதான் ஊழலற்ற ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது எவனாவது பேசுவாங்கல்ல, அதை வந்து இருந்திருப்போம். மாற்று அரசியல் சொல்லி எவனாவது பேசியிருப்போம், அப்போ இருந்திருப்போம். அந்த மாதிரி தான். நீங்க சொல்லுங்க இலக்கம். நம்ம ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் 2014 இந்த எலெக்ஷன் லோக்சபா எலெக்ஷன், மோடி சர்க்கார் வேவ், மோடி அலையில் நான் மோடி அலை அப்பதான் நான் சொன்னது நோட்டா தானே ட்ரெண்ட். நோட்டா ட்ரெண்ட் தான் முதல்ல வாங்கியிருக்கேன் சாக்கடை அப்படின்னு சாக்கடை மேன் அப்படின்ட்டு நோட்டா 2 தடவை குத்தி விட்டாச்சு. அவ்வளவுதான். நோட்டா போட்டு விட்டு அப்படியே கருவமா வெளியே வந்தாச்சு. நீ சொன்ன மாதிரி பழைய இதெல்லாம் கிரிஞ்சா இருக்கும், அதெல்லாம் இருக்குன்னா அது எவல்யூஷன் தான். அவரை எடுப்புலயே பெரிய பெரிய ஆளுங்களே எவ்வளவு இதுவா மட்டமா இருந்தா எல்லாம் மாறி வந்திருக்காங்க. இல்ல நான் வந்து அந்த இந்த டிரான்சிஷன் எவ்வளவு மட்டமா இருந்து வந்திருக்கோங்க. இல்ல நான் எந்த ஆங்கிள் இந்த டிரான்சிஷனை கேக்குறேன்னா, நீங்க அப்ப அந்த எலெக்ஷனை ஒரு வகையில அப்ரோச் பண்ணிருப்பீங்க. இத நான் இந்த தடவை நான் இவனை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியாவோட போயிருப்பீங்க. இப்போ வேற ஒரு ஐடியாவோட போயிருப்பீங்க. அந்த டிரான்சிஷன் என்னவா இருக்குன்னு கேக்குறேன். அப்ப என்ன அதேதான். அப்ப எதுவுமே தெரியாது, நமக்கு ஒண்ணுமே தெரியாது. பபுள்ல இருந்தோம் எல்லாருமே. காலேஜுக்கு போவோம், ஹாஸ்டல் போவோம், வீட்டுக்கு போவோம், இதேதான். வெளி உலக இன்டராக்ஷனே கிடையாது பெருசா. அதான் அப்ப என்ன எனக்கெல்லாம் சின்ன வயசுல இருந்தே வந்து ஜெயலலிதானா வந்து ஸ்ட்ராங் உமன், அதனால வந்து ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே வந்து இவங்க கலைஞர்னா வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் நிறைய பண்ணுவார், நல்லா பண்ணுவார் அப்படிங்கிற இந்த மாதிரி ஒரு ஜெனரல் தாட்ஸ் இருக்குல்ல, அதுதான் நம்ம மைண்ட்ல இருக்குமே தவிர பெருசா நம்மளுக்கு காலேஜ் முடிச்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் டைம் அவ்வளவு மீட் பண்றோம். நம்ம சொல்ல போனா நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு சில பேர் எல்லாம் சின்ன வயசுல இருந்தே பயங்கரமா எல்லாம் அனுபவப்பட்டு வீட்டுல பேரண்ட்ஸே வந்து கொஞ்சம் பொலிட்டிக்கலா இல்ல வந்து எஜுகேட்டடா இல்ல. சில பேர்லாம் இருப்பாங்க, சில பேர்லாம் அவங்களே நிறைய ஊர் சுத்தி நல்லா தெரிஞ்சுப்பாங்க சின்ன வயசுலயே. அந்த மாதிரி இருக்காங்க. ஆனா அந்த 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 பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மி தான் சொல்றேன். நம்மள மாதிரி பெர்சன்டேஜ் தான் ரொம்ப அதிகம். அதாவது எதுனே தெரியாம ஒரு இதுல சொல்ல முடியாது. நமக்கு எப்படி தெரியாது வெளியே எப்படி இருக்காங்கன்னு யாருக்கு தெரியும்? ஒருவேளை தெரிஞ்சுக்கிட்டே எல்லாம் குத்துவாங்க கரெக்டா. இது வந்தா இப்படி வந்துரும். இப்ப எப்படி சொல்றது, பிஜேபிக்கு போடுறவங்களுக்கு எல்லாம் டிஎம்கே கூட்டணி வந்தா என்ன நடக்கும் தெரியாமலாம் போடுறாங்க. இல்ல நான் என்ன கேக்குறேன், அந்த ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் ஓட்டர்ஸே அப்படி போடுறாங்களான்னு கேக்குறேன். அவங்கள சொல்றேன். அதான் அவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் வராங்கல்ல, அவங்களுக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் வருதோ அந்த அளவுக்கு தான். நல்லா குனிய வச்சு 2 அடி கொடுத்து வாழ்க்கையில வாங்கினாங்கன்னா தான் அது தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்க்கு வந்து அவங்களோட பேரண்ட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருக்கும். பேரண்ட்ஸ் சுத்தி இருக்கவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருக்கும் அப்படிங்கிற. இப்ப வந்து அவங்க வீட்டுல காலங்காலமா டிஎம்கே போட்டுருக்காங்க, அவங்க டிஎம்கே தான் போடுவாங்க. காலங்காலமா ஏடிஎம்கே தான் அவங்களும் ஏடிஎம்கே. ஆனா எனக்கு என்னமோ அப்படி தோணல. ஏன்னா மாத்தி அப்படி இல்ல. அதுக்கு அது வந்து எப்படின்னா ஒரு வெறுப்பை உண்டாக்கிற மாதிரி ஆயிருது இப்ப இருக்கிற சூழ்நிலையில. ஏன்னா இப்ப இந்த பொதுவா எல்லாரும் பேசுறாங்கல்ல, திராவிட கட்சிகளே எனக்கு வேண்டாம் திமுக, அதிமுக அப்படி பேசி அந்த மாதிரி. ஏன்னா இது நீங்க சொல்றது வந்து இந்த சோசியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ்க்கு முன்னாடி நீங்க சொன்னது கரெக்ட். அந்த ஃபேமிலியோடைய எங்க ஃபேமிலியே இந்த கட்சியோட ஃபேமிலின்ற மாதிரி ஊர்ல எல்லாம் வந்து இப்ப இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்கல்ல, பணம் கொடுக்கும்போது எல்லா வீட்டுக்கும் கொடுக்க மாட்டாங்க. இவன் எப்படி நம்மளுக்கு போட மாட்டான், இங்க 4000 ரூபாய் நமக்கு லாஸ் தான், இவனுக்கு கொடுக்க வேணாம் அடுத்த வீட்டுக்கு கொடு அப்படின்னு கொடுப்பாங்க. சோ அந்த மாதிரி இருக்கும். ஆனா இப்ப இந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் வந்ததுனால ஆப்வியஸா வந்து நம்மளுக்கு நம்ம பாக்குற போஸ்ட் எல்லாமே இந்த மாதிரிதான் இருக்கு. அதாவது இப்ப நம்ம இத்தனை வருஷமா வந்து நம்மளுக்கு நடந்த எதுவுமே நல்லது நடக்கல, காமராஜர் ஆட்சிக்கு போறோம் டேமே கட்டல, இப்ப என்ன வசதியா இல்ல, அந்த மாதிரியே வர்றதுனால எனக்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணும்போது நீங்க சொன்ன மாதிரி அந்த தாட் தான் இருந்துச்சு. ஊழல் தான் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை, இத ஒழிச்சுட்டா இந்தியாவே சுத்தமாயிரும். இந்தியன் படம் எல்லாம் பாத்துக்கோமா இல்லையா, இந்தியன் அந்நியன் சங்கர் படமா பார்த்து ஒரு ஃபீல்ல இருந்ததுனால அப்பெல்லாம் வந்துட்டு ஊழலை ஒழிக்க போறேன்னு ஒருத்தர் சொன்னாரு நம்பி அவருக்கு தான் ஓட்ட குத்தணும். அப்புறம் தான் தெரிஞ்சுட்டு படுக்க போட்டு குத்துன்னு
ஆமா. இந்த இது யூஸ் பண்ணி தானே ஆம் ஆத்மி எல்லாம் நம்ம இதுல வந்து கண்டெஸ்ட் பண்ணாங்க. தமிழ்நாட்டுல வந்து கண்டெஸ்ட் பண்ணாங்கல்ல. என்ன தைரியம் உனக்கு? அதுல எத்தனை பேர் சேர்ந்தாங்க? நம்ம ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் ஆன்லைன்ல போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணானுங்க. அப்படியா? ஆமா ஆமா. அப்ப ஆமா ஃபர்ஸ்ட் இந்த ஆம் ஆத்மி. ஆமா ஆன்லைன்ல ஆரம்பிச்சு விட்டது ஆம் ஆத்மி தான் எனக்கு தெரிஞ்சு. ஆமா. ஜாயின் பண்ணுங்க. நல்லா அந்த சென்சேஷனா ஃபார்ம் ஆயிட்டாங்க. அதை வச்சு அப்படியே வரலாம்னு பிளான் போட்டாரு. எல்லாம் அவர் ஒருத்தர் இருந்தாரு உண்ணாவிரதம் அண்ணா அவரோட வருவார் அடுத்து 24 இருந்தாலும் வருவாரு. கரெக்டா எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரே ஊர்ல வந்துட்டேன். சரி, இப்ப அடுத்த கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா, நீங்க வந்து யாருக்கு ஓட்டு போட போறீங்க அப்படிங்கறத என்னென்ன ஃபேக்டர்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது, எதை பேஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளுடைய லீடரை வந்து சூஸ் பண்றோம், அத வந்து நம்ம கான்டெக்ட்ல பேசுவோம். லைக் தமிழ்நாடு மைண்ட் செட்ல என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கறத பத்தி பேசுவோம். அதான் நம்ம எதை வச்சு போடுவோங்கிறது இல்லாம ஜெனரலா தமிழ்நாட்டுல வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு பேசலாம். ஸோ அதுல வந்து முதல்ல இருக்கிற பெரிய ஃபேக்டர் வந்து அது தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா ஃபுல்லாவே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஃபேக்டர் வந்து கேஸ்ட். ஜாதி வச்சு ஜாதி கட்சின்னு ஒரு சில கட்சியை மட்டும் இவங்க வந்து சும்மா பிராண்ட் பண்ணிடுறாங்க. ஆனா எலெக்ஷன்ல இருக்கிற ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு கேண்டிடேட்டுமே அவங்களுடைய ஜாதியை பேஸ் பண்ணி தான் அரசியல் பண்றாங்க இல்லையா? ஆமா ஆமா. அதான் ஃபர்ஸ்டே பேசின மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட், அதுக்கு அந்த கேபிட்டல் இல்லாம பண்ணவே முடியாது. நீ எவ்வளவு தத்துவம் போய் பேசி இப்படி வாங்க அப்படி வாங்க லிபரலா வாங்க அதெல்லாம் பேசினா வராது. அதை பேசினாதான் கன்சல்டேட் பண்ண முடியும் இன்னைக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்ல. அது அவங்க கட்சியோட ஐடியாலஜி என்ன வேணா இருக்கலாம். நம்ம இப்போ ஊர்லாம் நம்ம போய் பார்த்துருப்போம். நம்ம இந்த கட்சியோட ஐடியாலஜி புக்கெல்லாம் பயங்கரமா இருக்கும். அவரு பர்சனல் லெவல்ல அங்க போய் பார்த்தோம்னா இவங்க பிஜேபியில் நம்ம இவனை பிடிச்சி அவனை பிடிச்சலாம் திட்டம் நம்ம இப்படி இருக்கான்ட்டு அதுலயே ஒரு சாஃப்ட் வெர்ஷனா இருப்பாரு. அப்படிதான் இருப்பாரு. அதுல உண்மையா இருக்கவங்க இருக்காங்க, அதுல இருக்காங்க நிறைய பேரு மோஸ்டா. ஆனா இப்ப 1 கோடி பேர் இருக்காங்க தொண்டர்னா எப்படி 1 கோடி பேரும் அப்படியே இருந்துட முடியுமா? இல்ல இன்னொன்னு பாசிபிளா இல்ல, இப்ப அதே கேஸ்ட்ல நிப்பாட்டாம வேற கேஸ்ட்ல நிப்பாட்டுறதெல்லாம் பாசிபிளா அப்படிங்கறதே இருக்குல்ல. இவங்க எல்லாம் கேஸ்ட் பாலிடிக்ஸ் பண்றாங்க, ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் பண்றாங்கன்னு சொல்றோம்ல. இப்போ வந்து ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக் கேஸ்ட் இருக்க ஒரு மெஜாரிட்டி இருக்க இடத்துல போயிட்டு நம்ம வேற ஒரு கேஸ்ட் நிப்பாட்டி ஜெயிக்க முடியுமாங்கிறது இருக்குல்ல. இப்போ வந்து அட் எண்ட் இந்த கேஸ்ட் கேண்டிடேட் நிப்பாட்டுறோங்கிறத தாண்டி அவங்க ஜெயிச்சு இந்த பார்ட்டியா இந்த கவர்மெண்டா நம்ம என்ன பண்றோங்கிறத லாஸ்ட் அல்டிமேட் கோலா இருக்கும். அப்படித்தானே பார்க்கணும். இல்ல வேற ஏதாவது நீங்க ஒபினியன்? இல்ல, ஆக்சுவலா வந்து தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கேஸ்ட் பாலிடிக்ஸ் பண்ணாம ஜெயிக்கிறதுன்றது வாய்ப்பே கிடையாது. இப்ப இந்த மாற்று அரசியல்னு சொல்றவங்களோ, நாங்க ஜாதி வச்சு அரசியல் பண்ண மாட்டோம்னு சொல்றவங்களோ, அவங்களுமே வந்து ஏதோ ஒரு ஆங்கிள் அந்த தொகுதியில மெஜாரிட்டி யாருக்கு ஓட்டு விழுகும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷனோட தான் ஆளை நிறுத்துவாங்க. நீங்க எலக்டரல் பாலிடிக்ஸ்னு வந்துட்டா அது பியூர் கால்குலேஷன் தான். நீங்க வந்து அதுல வந்து என்னோட கொள்கைக்காக நான் நிக்கிறேன், ஜெயிச்சா தமிழ்நாடு ஜெயிச்சிச்சு, தோத்தா தமிழ்நாடு தோத்துச்சுலாம் சொல்ல முடியாது. நீங்க கால்குலேட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, தோற்றது நான் அல்ல, கேடிபிளா கிளடுறாங்க மாதிரி 4 பேர் ஹெல்ப் பண்ணிட்டு ஓகேடா மச்சான் 4 ஓட்டு கன்ஃபார்ம் அடுத்து அப்படின்னு கவுண்ட் கூட்டிகிட்டே தான் போக முடியும். அப்ப இது ஒரு 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 கான்ஸ்டியூன்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல நிறைய கேஸ்ட் பீப்புள் இருப்பாங்க, அதுல அப்ரஸ்டு கேஸ்ட் இருப்பாங்க, ஓபிசி இருப்பாங்க, ஃபார்வர்டு இருப்பாங்க. யார் மெஜாரிட்டின்றதையும் பார்க்கணும். அட் த சேம் டைம் அந்த மெஜாரிட்டியில இருக்கிற யாரோ ஒருத்தரை நிறுத்திட்டாலும் உங்களால முடியாது. ஏன்னா அந்த மெஜாரிட்டியில இருக்க பாதி பேர் வந்து அதுல ஒரு மாத்தி ஓட்டு போடுறவங்களும் இருப்பாங்க. அப்போ அந்த மெஜாரிட்டி காஸ்ட தாண்டி மற்ற கேஸ்ட்ல இருக்கிறவங்களையும் உள்ள இழுக்கிறதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு ஒரு செயல் செய்யணும். அது ஸ்டண்டோ இல்ல நீங்க நிஜமா செய்றீங்களோ நல்ல திட்டம் கொண்டு வர்றீங்களோ ஏதோ ஒண்ணு பண்ணி அந்த அந்த அதர் கேஸ்ட்ல இருக்கிறவங்களையும் உள்ள இழுக்கிற மாதிரி தான் நம்ம போட முடியும். ஆனா முழுக்க வந்து கேஸ்ட்ங்கிற விஷயத்த வந்து விட்டு தள்ளிட்டு வந்து இந்த எலெக்ஷன் பாலிடிக்ஸ் வந்து பண்ணவே முடியாது. கான்சியஸ்னஸ் அது வந்து கான்சியஸ்னஸ் அழிக்க முடியாது இப்ப இருக்கிற. ஏன்னா இப்ப நம்ம பேசுறது எப்படி ஆயிரும்னா என்ன இவனுங்க ஜாதி அரசியல் வந்து சப்போர்ட் பண்றாங்கன்ற மாதிரி இருக்கலாம். ஆனா நான் ஒரு டிரான்சிஷன் சொன்னேன்ல, இல்ல நம்ம எதிர்பார்க்கறது என்னங்கிறது அது ஒரு பக்கம் இருக்குது. நம்ம எதிர்பார்க்கறது வந்து கேஸ்ட் பத்திலாம் இல்லாம எதுவுமே இல்லாம நியாயமா யார் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்து தான் போடணும். பட் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் இதுதான், இதுக்கு இவங்க பண்ணிதான் ஆகணும். நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா
இப்ப டிஎம்கே மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு, சாரி சமூக நீதி பேசுறீங்க, எத்தனை வந்து ஜெனரல் தொகுதியில வந்து நீங்க வந்து தலித்து நிப்பாட்டுறீங்க அப்படின்னு கேள்வி இருக்கும். நிப்பாட்டினா நீங்க ஓட்டு போடுவீங்களாங்கிறதுனால கேள்வி. நாங்க நிப்பாட்ட ரெடி, நீங்க வந்து ஓட்டு போடுவீங்களா அப்படின்னு கேட்பாங்கல்ல. நீங்க ஓட்டு போட ரெடியா இருக்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நாங்க நிப்பாட்டுவோம் அப்படின்னு அவங்க ஒரு வாதம் வைப்பாங்கல்ல. அதான் இத வந்து அந்த கட்சி வந்து மக்கள் மேல பிளேமா ஓப்பனா சொல்லவும் முடியாது. ஆமா, நான் நிப்பாட்டினா நீங்க போடுவீங்களா அப்படின்ற கேள்வியாவும் கேட்க முடியாது. நீ தைரியமான ஆளாச்சு, சமூக நீதி எல்லாம் பேசுறல இங்க வந்து, அப்ப நிறுத்து காட்டு அப்படிதான் அதை சேலஞ்ச் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஸ்டண்ட் எல்லாம் வந்து கன்ஃபார்மா தோக்க போறோம்னு தெரியும் தான். ஆமா ஆமா கரெக்ட். நான் வந்து ஜெயிக்கணும், இந்த ஃபார்முலா போட்டு நான் கரெக்டா அதுதான் நான் சொன்ன கால்குலேஷன் போவேன். நீ இதெல்லாம் பேசிட்டு இருக்கறதெல்லாம் சரிக்கு சமமா இது பண்றது, ஆண்கள் சரி பெண்கள் சரி பண்றது, என்ன வேணா பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணிக்கலாம், கொண்டு போய் ஜெனரல்ல அவங்களே நிப்பாட்டலாம். இங்க கொண்டு போய் நான் தோக்க போறேன்னு தெரிஞ்சதுனாலதான் இந்த ஸ்டண்ட் எல்லாம் பண்ணிட்டு எனக்கு ஒரு ஃபேஸ நான் உருவாக்கலாம். என் கட்சிக்கு இதெல்லாம் பண்ணும் அதெல்லாம் பண்ணுன்னு ஒரு ஃபேஸ உருவாக்கிட்டு ஒரு அதிபரையும் சொல்றோம் ஆண்டவரையும் சொல்றோம். அது வந்து அதுக்கடுத்த 2-3 எலெக்ஷனுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு பெரிய கட்சியில போய் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது 1 சீட் 2 சீட் வாங்கி உள்ள நுழையணும். இந்த அன்அபிஷியலா இப்ப இருக்காரு, அடுத்த எலெக்ஷன்ல அபிஷியலா அறிவிச்சிருவாரு, கை கொடுத்து அறிவிச்சிருவாரு. நான் இத பத்தி தான் ஆக்சுவலா பேச வந்தேன். அந்த போன கேள்வியில நம்மளுடைய டிரான்சிஷன் என்னவா இருந்துச்சு அப்படின்னு கேட்டேன்ல. சோ அதுல வந்து நம்ம ஆரம்பிக்கும் போது எப்படி நினைச்சிருப்போம்டா, இந்த மாதிரி ஜாதி அரசியல் பண்றது தப்பு, ஊழலற்ற அரசியல் தான் நம்மளுக்கு அது வேணும், கரப்ஷனை ஒழிக்கணும், இதெல்லாம் தான் நம்மளோட ஐடியாவா இருந்திருக்கும். பட் அந்த டைம் எவால்வ் ஆக ஆக நம்மளுக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்கும். பிராக்டிகலி எலக்டோரல் பாலிடிக்ஸ்னா இதுதான், இதை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு உன்னால வந்து ஒரு எலெக்ஷனை வந்து ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிறது. இதுல இப்ப எது முக்கியமா இருக்குன்னா, நீ என்னென்னமோ தகுதித்தம் பண்ணி ஒரு கால்குலேஷன் பண்ணி ஆளை நிறுத்துற, ஓட்ட வாங்குற, எல்லாம் ஓகே. வாங்கிட்டு உள்ள போனதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ற அது முக்கியம். நீ என்ன வேணா பண்ணிட்டு உள்ள போ, ஆனா உள்ள போய் நீ பண்றது அந்த இடத்துல உன்னுடைய கட்சியோடைய கொள்கையோ, நான் எதை முன்னிறுத்துறனோ என்னோட கொள்கையா, அதை நீ அச்சீவ் பண்ணாலே, நீ சொல்றதுல 50% அச்சீவ் பண்ணாலே பெரிய சாதனை தான். அதை யாருமே பண்றது இல்ல. எல்லாரும் சொல்ற மாதிரி அந்த எலெக்ஷன் அப்ப பயங்கரமா ஸ்டண்ட் அடிச்சு எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் உள்ள போனதுக்கு அப்புறம் அவங்கவுங்க கட்சிக்கு நிதி சேர்க்கறது, சொந்த நிதி சேர்க்கறதுலதான் முழு கான்சென்ட்ரேஷன் இருக்கு. இல்ல அப்புறம் இன்புட் அப்படித்தானே போகுது. ஒருத்தர் நிப்பாட்டுறாங்கன்னா ஒரு 5 கோடி 10 கோடி போட்டு இதெல்லாம் பண்ணி, இந்த மாதிரி உனக்கு இதெல்லாம் பண்றேன், பதிலுக்கு இதெல்லாம் வரணும் அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸ்ல தான் அவர் வந்து வராரு. உள்ள போயிட்டு நான் அப்புறம் திடீர்னு நான் வந்து எல்லாம் மாறிட்டேன், புனிதன் ஆயிட்டேன் அப்படின்னு எங்க வாழ சொல்லி ஏங்க இப்ப அதிபர் சொல்றாரு, நீங்க கேக்குறீங்களா? எனக்கு வந்து நான் காசு தர மாட்டேன் ஓட்டுக்கு, நான் உனக்கு சேவை பண்ண வரேன், நான் எதுக்கு உனக்கு காசு தரணும்னு கேக்குறாரு. நீ ஓட்டு போட மாட்டேங்கிறீங்களே. அவர் ஏன் தர மாட்டேங்கிறாருன்னு அவருக்கு தெரியும். இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, ஆல்ரெடி காசு வாங்கிட்டேன் அப்படிங்கிற. அது இல்ல, இப்ப நான் வந்து 1000 ரூபாய் கொடுத்துட்டா நீ என் கட்சிக்கு ஓட்டு போட்டு போறியா? இப்ப நம்ம அடுத்த ஃபேக்டர் அதான் பேசுவோம். அந்த கேஸ்டுக்கு அடுத்து ரொம்ப மெஜாரிட்டியா இப்ப பிளே பண்ணிட்டு இருக்கிறது அதுதான், இந்த கேஷ் ஃபார் ஓட்டுங்கிற விஷயம். இந்த கேஷ் ஃபார் ஓட்டு விஷயம் இல்லாம இன்னைக்கு தமிழ்நாடுல ஒரு கட்சி ஜெயிக்கிறதுக்கு எத்தனை % வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க இளங்கம்? அதுக்கு முன்னாடி 234 தொகுதியிலுமே காசு கொடுத்து ஓட்டு வாங்குறது நடக்குதா? அது பாசிபிள்? அவ்வளவு காசு வச்சிருக்காங்களா கட்சிகள்? இப்ப இடைத்தேர்தல்ல வந்து இப்ப ஆர்கே நகர் எலெக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா அங்க வந்து வாரி இறக்குறாங்க, நியாயம் இருக்குது. 234 தொகுதிக்கும் ஒவ்வொரு இப்ப டிஎம்கே மாதிரி பெரிய கட்சி, ஏடிஎம்கே மாதிரி பெரிய கட்சினா கிட்டத்தட்ட ஒரு 70% தொகுதியில் நிற்பாங்க. எல்லாத்துலயுமே இவ்வளவு காசு கொடுத்து ஒரு வாக்காளருக்கு வந்து 1000-2000 கொடுத்து வந்து எலெக்ஷன்ல உள்ள போறதுக்கு வந்து ரெடியா இருக்காங்களா? எனக்கு அதை பத்தி ஃபுல்லா தெரியல. எல்லாரும் கொடுப்பாங்களான்னா தெரியல எனக்கு. ஆனா எல்லாருமே அதான் எப்படியும் இந்த பிசினஸ் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் தொழில் பண்றவங்க எல்லாம் டைப் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்கதான் பவர் ஹவுஸ் எல்லாத்துக்கும். அவங்க தெரியல எப்படி எல்லாருக்கும் கொடுக்குறாங்களா, இல்ல நீ முன்னாடி சொன்ன மாதிரி இவங்க கண்டிப்பா போட மாட்டாங்கன்னு இவங்களுக்கு தரது கிடையாது. எனக்கு இந்த பிளாக் இந்த ஓட் பேங்க் கன்ஃபார்ம் அப்படின்னு தெரியவங்களும் கரெக்டா டார்கெட் பண்ணி பண்ணுவாங்களா? இப்ப நம்மளுக்கு வந்து சொல்ல போனா இப்ப நம்ம இந்த பேசுற விஷயத்துக்கு, இந்த கேஷ் ஃபார் ஓட்டுன்ற விஷயத்துக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க செய்யறான்றதுக்கான அபிஷியல் டேட்டாலாம் நம்மள்ட்ட எதுவும் கிடையாது. நம்ம வந்து ஸ்டிங் ஆபரேஷன் எல்லாம் பண்ணிட்டு இதை நம்ம பேசல. ஆனா நம்ம வீட்டுல வாங்கியிருப்பாங்கல்ல, நம்ம வீட்டுல வாங்கியிருப்பாங்க, இப்ப நம்ம வேலை செய்யற ஊர்ல நம்மள சுத்தி இருக்கவங்க வாங்கியிருப்பாங்க. அதை பார்க்கும்போது நம்ம பல ஊர்கள்ல இருந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. 234 தொகுதியிலையும் இது கன்ஃபார்மா நடக்குதுன்னு என்னால உறுதியா சொல்ல முடியாது. ஆனா எல்லா இடத்துலயும் பரவலா இது நடக்குது. கேஷ் ஃபார் ஓட்டுன்றது ஒரு வீட்டுக்கு ஒரு ஓட்டுக்கு இவ்வளவுங்கிறது இருக்குது. அதுதான் இப்ப நம்ம பேச வர்றோம். இல்ல நான் என்ன கேக்குறேன், நடந்துட்டு போகுதுங்க ரெண்டா விஷயம், காசு கொடுக்குறாங்க ரெண்டா விஷயம். இந்த காசு வச்சு ஓட்டு போறாங்களா, காசுக்காக தான் ஓட்டு போறாங்க. இல்ல இப்ப நவீன் கேக்குறதுல நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப ஆர்கே நகர்ல வந்து அவ்வளவு வாரி இறைச்சாங்க, அதே மாதிரி 234 நடக்குதான்னு
ஆர்கே நகர் எலெக்ஷன் இடைத்தேர்தல்ன்றதுனால அங்க ஒரு ஓட்டுக்கு 5000 இருந்து 10,000 வரைக்கும் போச்சு. இதே நீங்க 234 தொகுதிக்கு நடக்கும்போது ஒரு ஓட்டுக்கு 1000 ஆகும். அது புரியுது. நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, இந்த வெறும் காசு வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டர், ரொம்ப சீரியஸான டிசைடிங் ஃபேக்டர் இருக்க முடியுமா? அந்த மாதிரி ஒரு அது மட்டும் டிசைடிங் ஃபேக்டர்னு இல்ல, ஆனா அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அவங்க நிறைய கட்சிக்காரங்க காசை எப்படி கொடுக்குறாங்கன்னு பாத்திருக்கீங்களா? சூடத்துல அடிச்சு சத்தியம் வாங்கி காசு கொடுப்பாங்க. நம்மளுக்கு வந்து சிரிப்பா இருக்கலாம், ஆனா நிறைய பேருக்கு வந்து அவங்களுடைய மனநிலை அதுல அடிச்சு சத்தியம் பண்ணிட்டா அதை பண்ணாம விட்டோம்னா நம்ம ஃபேமிலியே இதாயிரும்ன்ற ஒரு மனநிலை தான் மெஜாரிட்டியா இருக்கு. அதுல கட்சி வந்து ஒரு கட்சி மட்டும் ஒரு வீட்டுக்கு வந்து காசு கொடுக்கறது இல்ல, எல்லா கட்சியும் கொடுக்குறாங்க. பொதுவா ஆளுங்கட்சி வந்து அதிகமா கொடுப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த பினான்சியல் ஸ்ட்ரென்த் இருக்கும். இப்ப இருக்கிற அந்த எலெக்ஷன் நடத்தை விதிகளுக்கு உட்பட்டு ஆளுங்கட்சியால மட்டும்தான் அதிகமா இந்த மாதிரி பணத்தை எல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். இது வந்து இதுவே வந்து ஒரு ஆட்சியில இல்லாத ஒரு கட்சினா உங்களுக்கு வந்து அதை டிரான்ஸ்பர் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது அவங்களுக்கு. சோ இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஆளுங்கட்சிக்கு வந்து ஒரு அதுல ஒரு என்ன சொல்றது ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அண்ட் இந்த நான் முன்னாடி சொன்ன அந்த விஷயமும் இருக்கு, ஏன்னா தொகுதி வாரியா தான் நிதி ஒதுக்குறாங்க. நிதின்றது வந்து தொகுதி மேம்பாட்டுக்கு இல்ல, எலெக்ஷனுக்கு கொடுக்கறதுக்கு வந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் இவ்வளவுன்னு ஒரு கட்சியும் ஒதுக்குறாங்க. அது எந்த மாதிரி போகும்னா, இப்போ நம்ம லோக்கல் பாடி பேசணும்ல, அது வழியாவும் அப்புறம் அந்த ஒவ்வொரு கட்சிக்கும் இருக்கிற மாவட்ட செயலாளர், இந்த இளைஞர் அணி, மகளிர் அணின்னு இவங்கள்ல ஒரு மாவட்டத்துக்கு இருக்கிறவங்க, மாவட்டத்துக்கு கீழே வட்டம், பஞ்சாயத்துன்னு எல்லாத்துலயுமே ஊருக்கு ஊரு கட்சிக்கு ஒரு பொறுப்பாளர் இருப்பாங்க. அப்ப இது வந்து அந்த பொறுப்பாளர் யாரா இருப்பாங்கன்னா, அந்த ஊர்ல இதுக்கு முன்னாடி அந்த கட்சி சார்பா கவுன்சிலர் எலெக்ஷன் இருப்பாரு, இல்ல கரண்டா அவர் கவுன்சிலரா இருப்பாரு, இல்ல சேர்மனா இருப்பாரு. இந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்களுக்குன்னு ஒரு கூட்டம் வச்சிருப்பாங்க. அதுல அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற பாலிடிக்ஸ்ல ரொம்ப ஆக்டிவா இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கும். அவங்க மூலமா தான் இந்த பணம் வந்து கடைசி நிலைமையில வரைக்கும் போய் சேருது. அப்படி சேரும்போது அந்த கடைசி நிலையில கொண்டு போய் சேர்க்கிறாங்கல்ல இந்த கவுன்சிலரோ இவங்களோ, அந்த அந்த அமௌண்ட்ல அவங்க ஒரு அமௌண்ட் பர்சனலா அடிச்சுக்கிடுவாங்க. அந்த அடிக்கிற அமௌண்ட் என்னவா இருக்கும்னா, நான் சொன்ன அந்த என்ன சொல்றது ஒமிஷன், இவனுக்கு கொடுக்கறதுனால எந்த யூஸ் இல்ல, இவன் எப்படி அந்த கட்சிக்கு தான் போட போறான், அதனால இந்த அமௌண்ட்டை நம்ம வச்சுக்கிடுவோம், நம்ம வச்சுக்கிட்டு நம்ம சொந்த செலவுக்கு பயன்படுத்தலாம், இல்ல எங்கேயாவது ஒருத்தனை கொஞ்சம் அதிகமா கொடுத்தா மடக்கிடலாம்னு ஒரு மனநிலை இருக்கும்ல, அந்த வீட்டுக்கு ஒரு 1000-2000 சேர்த்து கொடுக்கலாம் ஒரு ஓட்டுக்கு. இப்ப நம்ம எல்லாம் சொல்றோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வீட்டுல வந்து இல்லம்மா அவங்க காசு கொடுத்தா வாங்காதீங்க அப்படிலாம் சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து எல்லார் வீட்லயும் அதை அப்படி கேட்க மாட்டாங்க. அதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கு. இப்ப வந்து எப்படி சொல்லலாம்னா, ஒண்ணு அவன் குடுக்கறத நம்ம எதுக்கு வாங்காம இருக்கணும், இப்படி ஒரு லாஜிக் சொல்றதும் உண்டு. இன்னொன்னு, குடுக்கறவன் பூரா தெரிஞ்சவனா சொந்தக்காரனா இருக்கான், அவன் கொடுக்கும்போது நம்ம வேணாம்னு சொன்னாலே அவன் முடிவு பண்ணிடுவான்டா நம்ம போட மாட்டோம்னு. நீங்க எல்லார்ட்டையுமே வேணாம்னு சொல்லுங்கன்னாலும் அவன் நினைச்சுக்கிடுவான்டா போட மாட்டோம்னு. அதனால வேற வழி இல்லாம எல்லாத்தையும் வாங்கிட்டு நம்மளுக்கு பிடிச்சதை போடுறோம் அப்படின்னு அதுக்கு ஒரு நியாயம் வேற சொல்றாங்க. இல்ல காசு வாங்குறது கரெக்டா தப்பாங்கிறது அந்த டிஸ்கஷன் வேற. நான் எனக்கு நிறைய பேருக்கு வந்து அது வாங்குறது என்ன இருக்குது, அவங்க நம்ம சரி இந்த கேள்வியாவே நம்ம பேசலாம். காசு வாங்குறது கரெக்டா தப்பா? ஒரு வாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, காசு வாங்கிக்கலாம், ஓட்டை வந்து அதை பேஸ் பண்ணி போட தேவையில்லை, நம்மளுக்கு வந்து யார் நல்லா பண்ணுவாங்களோ அதை வச்சு போட்டுக்கலாம் அப்படின்னு பண்றதுதான். நீங்க சொல்ற மாதிரி நீங்க காசு வாங்கல அப்படின்னா அதனால வந்து நம்ம வாங்கல நம்மளுக்கு ஆப்போசிட் தான் போட போறான்னு சொல்லிட்டு அதனால விளைவுகள் இல்ல. நான் இந்த கேள்வியை அப்ப இன்னொரு மாதிரி சொல்றேன். காசு கொடுக்கும் போது இப்ப ஒரு கிராமம் இருக்கு, ஒரு பின்தங்கிய கிராமமோ ஒரு நகரத்துல பின்தங்கிய ஒரு இடமோ இருக்கு, அங்க வந்து ஒரு ஓட்டுக்கு இத்தனைன்னு சொல்லி நான் ரொம்ப என்ன சொல்றது முன்னேற முடியாத இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிற இடத்துல வந்து நான் வந்து ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபான்னு சொல்லி நான் கொடுக்குறேன். இந்த மாற்றத்தை ஆண்டவர் சொல்ற மாதிரி நான் காசு வாங்க மாட்டேன்னு போர்டு போட்டு மாட்டிட முடியுமா? அது சாத்தியமா? ஏன் சாத்தியம் இல்ல? என்னை பொறுத்த வரைக்கும் மாரல்ஸ்ங்கிறது நிறைய மாறுங்க. நிறைய இடத்துல வந்து காசே இல்லாதவன், சாப்பாடுக்கே இல்லாதவன் வந்து திருடுறது வந்து மாரல் கிடையாது அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒண்ணு மாறும். இப்ப நம்ம ப்ரிவிலேஜா இருக்கும், காசு வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். அவன் வந்து ஒரு மாச சம்பளமே வந்து மாச வருமானமே வந்து 2000-3000 இருக்கப்ப அவன் வந்து ஒரு ஓட்டுக்கு வந்து 2000 ரூபாய் தரேன்னு சொன்னா வாங்கதான் செய்வாங்க. அது இல்லாம குறை சொல்றதுக்கான வழி கிடையாது. நம்ம எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணிட்டு நீ வாங்காத அப்படின்னு ஆண்டவர் மாதிரி சொல்லலாம், ஆனா அது நடைமுறை சாத்தியம் கிடையாது. நம்ம எப்ப பார்த்தாலும் உட்டோபியாவே பேசக்கூடாது, பிராக்டிகலா என்னங்கிறத பாக்கணும். ஆண்டவர் அடிக்கடி சைட் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஐயா அந்த உட்டோபியானா என்னன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லிட்டீங்கன்னா கேட்கறவங்க நல்லா இருக்கும். உட்டோபியானா ஒண்ணும் இல்ல, ஒரு கற்பனை சமூகம், ஒரு 100% சரியா இருக்கிற மாதிரி ஒரு சமூகம் வந்து லட்சிய சமூகம்னு சொல்லலாம். அதாவது எல்லாமே சரியா நடக்கிற
ஒரு சமூகத்தை சொல்றீங்க. அது நடைமுறையில சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். அதனாலதான் அது வந்து utopia. ஆமா. ஓகே, இப்ப இந்த கேஷ் ஃபார்வர்டுக்கு அப்புறமா இன்னொரு பெரிய ஃபேக்டர் வந்து இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச வகையில இது வந்து டேட்டாவா இதுவும் அகைன் சொன்ன மாதிரி இதுல வந்து எத்தனை பர்சன்டேஜ் இதை பேஸ் பண்ணி, ஏன்னா கேஸ்டும் கேஷ் ஃபார்வர்டுன்றது நம்மளுக்கு ரொம்ப பரவலா நல்லா கன்ஃபார்மா தெரிஞ்ச விஷயம். ஆனா இந்த சின்னம் இருக்குல்ல, ஒரு கட்சியோட சின்னம், அது வந்து பெரிய இன்ஃப்ளூயன்ஸ கொடுக்குது. அது அத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். அது கண்டிப்பா இருக்கும். நிறைய இடத்துல முக்கியமா கிராமங்கள் எல்லாம் வந்து நீங்க சொன்ன மாதிரி ரெட்டலைக்கு போடணும் அப்படின்னு தான் வருவாங்க. நிறைய வயசானவங்க தாத்தா பாட்டிங்கெல்லாம் வந்து ரெட்டலைக்கு போடணும்னு வருவாங்க. எம்ஜிஆருக்கு அந்த பேஸ் இருந்ததுனால எம்ஜிஆரோட பார்ட்டி வந்து ரெட்டலை, ஸோ அவருக்காக நான் கடமைப்பட்டிருக்கேன், அவருக்கு தான் போடுவேன், என்னால அவருக்கு தான் போடுவேன் நிறைய பேர் வருவாங்க. அந்த இது கண்டிப்பா இருக்கதான் செய்யுது. அதான் அவங்க வந்து ஏதோ ஒரு பீரியட்ல ஏதோ ஒரு ஸ்கீம்ல டச் பண்ணிருப்பாங்க. கரெக்ட். அதனால அவங்க லைஃப் லாங் லாயல்ட்டி மாதிரி அவங்களுக்கு வந்து எமோஷனலா ஆயிடும். இல்ல என்ன சொல்ல வர்றேன்னா, பார்ட்டிங்கிறது இல்லாம ரெட்டையில அதிமுக எனக்கு தெரியாது, உதயசூரியன் திமுக எனக்கு தெரியாது, ஆனா ரெட்டலைக்கு தான் நான் போட போறேன், அவங்க என்ன பண்றாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ ரீசெண்டா இந்த அதிமுக அமமுக பிரச்சனைகள் வந்தப்போ அந்த ஆர்கே நகர் எலெக்ஷன் அப்ப அந்த சின்னத்துக்காக எவ்வளவு பெரிய போராட்டம் நடந்துச்சு. அதுக்கான காரணம் அதுதான். இப்ப அந்த சின்ன அமமுகக்கு ஒதுக்கப்பட்டிருந்தா அந்த ஓட்ஸ் எல்லாம் வந்து ஆர்கே நகர்ல அமமுக ஜெயிச்சிச்சு. ஆனா ஒதுக்கப்பட்டிருந்தா இன்னைக்கு அமமுக இருக்கிற நிலைமையில இருந்திருக்காது. நிஜமாவே அது தேர்ட் ஃப்ரண்டா மாறி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். அதிமுக வேற ஒரு சின்னம் கிடைச்சு ரெட்டலை வந்து அமமுக போயிருந்தா இன்னைக்கு 234 தொகுதியிலையும் அமமுகக்கு பிரகாசமான ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். அது அதாவது இப்ப இருக்கிற புதுசா ரெஜிஸ்டர் ஆகிற கட்சிகளுக்கு வந்து கஷ்டம். ஏன்னா எலெக்டோரல் நம்ம எலெக்ஷன் கமிஷன் ரூல்ஸ் எல்லாம் நிறைய அமெண்ட் பண்ணிட்டாங்க. சோ அதனால வந்து இப்ப வந்து அந்த ஒரே சின்னத்தை லைஃப் லாங் கொண்டு போறதுக்கு வந்து நிறைய அவங்களுக்கான ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தேவைப்படுது. இப்ப நாம் தமிழர் கட்சியோ மக்கள் நீதி மையம் மாதிரியான கட்சிகள் வந்து இன்னைக்கு புதுசா அவாய்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, சொல்லுங்க. இந்த மாதிரி புதுசான கட்சிகள் வந்து அவங்க அதே ஒரு 10 வருஷமா பண்ணிட்டு இருக்காரு. அதாங்க புதுசு. திமுக 100 வருஷமா இருக்காங்க எல்லாம், அந்த மாதிரி சொல்றேங்க. 70 வருஷம் டேட்டா தப்பா சொல்லிட்டேன், சாரி. வாங்க கிசாமே. சோ அந்த மாதிரி அந்த அது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்டா இருக்கு. இப்போ நீங்க பழைய எம்ஜிஆர் படத்துல எல்லாம் பாட்டெல்லாம் பாத்திருக்கீங்களா? ஏகப்பட்ட உதயசூரியன் ரெஃபரன்ஸ் இருக்கும். அதுதான் ஒரு பிராண்ட் வேல்யூ மாதிரி. அது ஜெயலலிதாவோட காஸ்டியூம், நிறைய காஸ்டியூம்ல வந்து உதயசூரியனோட இது பிராண்டிங் இருக்கும். ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் பேசும்போது ஒரு டயலாக் இருக்கும், அடிமை பெண் தெரியல. ஆமா, அடிமை பெண்ல அதுதான் வந்து உதயசூரியன், அது வந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையெல்லாம் பிரகாசமா இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு டைலாக் சூரியனை பார்த்து சொல்லுவாங்க. அதான் எலக்டோரல் பாலிடிக்ஸ் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பிளான்ட் இதுதான் ஃபுல்லாவே. நிறைய பேருக்கு வந்து இது கூட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமான்ற ஒரு, ஏன்னா சின்னத்துல என்னங்க இருக்கு, யார் நிக்கிறாங்கன்றது முக்கியம். யார் நிக்கிறாங்கன்றது தெரியாம எனக்கு நீங்க சொன்ன மாதிரி, இளங்கோ சொன்ன மாதிரி, எனக்கே ஒரு நாள் ஒரு திட்டம் என் ஃபேமிலியில இருந்த யாரோ ஒருத்தருக்கு அது பயனடைஞ்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப இந்த கலைஞர் ஸ்கீம் கொண்டு வந்தது, இந்த முதல் பட்டதாரிக்கு எஜுகேஷன் ஃபீஸ், இதெல்லாம் வந்து ஏகப்பட்ட பேர் நம்மளுடைய ஜெனரேஷன்ல வந்து அதனால பயனடைஞ்சிருக்காங்க. அப்போ வந்து அவங்களுக்கு என்னன்னா, என்னோட லைஃபே இதனாலதான் நடந்துச்சு, அப்ப நான் இதுக்குதான் ஓட்டு போடுவேன்ற அந்த ஒரு இது. நாளைக்கு ஸ்டாலின் இல்லாம, ஸ்டாலினோட ஃபேமிலியே இல்லாம வேற யாரோ அந்த கட்சியில வந்தா கூட அவங்க அப்பயும் உதயசூரியன் தான் போடுவாங்க. அது அந்த சின்னத்துக்கு வந்து நம்ம அதை சாதாரணமா இட போட்டுற முடியும். முதல் பட்டதாங்கிறது ஓபனா தெரியுது, ரிசர்வேஷன் தெரிய மாட்டேங்குது, தான் பிரச்சனை. ரிசர்வேஷன்ல படிச்சிருந்தாலும் வந்து அந்த இம்பாக்ட் தெரிய மாட்டேங்குது. ரிசர்வேஷனை தப்பா பிராண்ட் பண்றாங்க வேணும்னு, அதை வந்து ஜாதி அரசியல்னு அதை அந்த சைடு கொண்டு போறாங்க. அது ஒரு பாசிட்டிவான ஆக்ஷன்றதே நம்ம பேசுறது இல்ல. அதை தனி பாட்காஸ்ட் அப்புறமா பேசுவோம். அந்த சின்ன மாதிரியே இருக்கிற இன்னொரு ஃபேக்டர் வந்து அந்த பார்ட்டிக்குன்னு இருக்கக்கூடிய ஃபேஸ். இப்போ 2014ல பிஜேபி ஜெயிச்சதுக்கு வந்து ஒரே காரணம் மோடி. என்ன கேட்டா நான் அப்படிதான் சொல்லுவேன். அதுக்கு பின்னாடி இருந்து வேலை செஞ்சவங்க யாரா வேணா இருக்கலாம், ஆனா எதை ஃபேஸா வச்சு அவங்க வேலை செஞ்சாங்க அப்படிங்கிறது. மோடி வேவுன்னு ஏதோ வேற எங்கேயோ எடுத்த போட்டோ குஜராத்லாம் சொல்லி என்ன அடிச்சானுங்கடா சாமி. இப்ப ரீசெண்டா ஒண்ணு வந்துச்சு பாத்தீங்களா, நார்த் இந்தியன் நியூஸ் பேப்பர்ல நம்ம சேப்பாக்கம் இது இருக்குல்ல, மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், இத போட்டு எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்னு மதுரையில வந்துருச்சு அப்படின்னு சொல்லி
அதான் ஃபேஸ் ஆஃப் த பார்ட்டின்னு சொல்றப்ப நம்ம ஊர்ல வந்து பெரிய ஆளுமைகள்னு சொல்லி ஜெயலலிதாவும் கலைஞர் இருந்தாங்க. அந்த ஆளுமைகள் இப்ப இல்ல. வெற்றிடத்தை நிரப்புற நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஃபேஸ் ஆஃப் த பார்ட்டி எப்படி அஃபெக்ட் பண்ணுது? இப்ப ஸ்டாலின், எடப்பாடிங்கிறது வந்து என்னதான் இப்போதைக்கு பெரிய ஆளுகள் இருந்தாலுமே கம்பேரிட்டிவ்லி ஜெயலலிதா, கருணாநிதி அப்படி கம்பேர் பண்றப்ப கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது. அது வந்து அவங்க ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்க ஓட்டுல எவ்வளவு டிஃபரன்ஸ் இம்பாக்ட் பண்ணும்னு நினைக்கிறீங்க? இல்ல பண்ணுமா? கண்டிப்பான முறையில டிஃபரன்ஸ் இருக்கும். பட் அது வந்து எந்த மாதிரி ஆட்கள்கிட்ட டிஃபரன்ஸ் இருக்கும்னா, ஒரு நியூ ஜென் ஓட்டர்ஸ்ட்ட மட்டும் தான் அந்த டிஃபரன்ஸ் இருக்கும்னு சொல்றேன். அந்த நியூ ஜென் இந்த சென்ஸ் ஒரு 10 வருஷமா 15 வருஷமா ஓட்டிங்ல இருக்கிறவங்க, ஒரு 2 எலெக்ஷன் ஜெயலலிதா கலைஞரோட டிராவல் பண்ணிட்டு இப்ப அவங்க இல்லைன்னு நினைக்கிறவங்கள்ட்ட தான் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஏன்னா இந்த 10 வருஷம் ஓட்டர்ஸ் தான் வந்து எந்த மாதிரி ஒரு மனநிலையில இருக்காங்க அப்படின்னா, போதும் டிஎம்கே நிறைய சுரண்டிட்டாங்க, அவங்கள வெளியே அனுப்பணும்ன்ற ஒரு மனநிலை இருக்கு. அப்படி ஒரு மனநிலை உருவாகிற டைம்ல கரெக்டா அவங்க 2 பேருமே இல்லாம போனது வந்து அவங்களோட மைண்டை தான் பெருசா பாதிக்குமே தவிர, இந்த நம்ம சொன்ன மாதிரி இந்த உதயசூரியன், இது திமுக அப்படிங்கிற ஒரு மனநிலையிலேயே வளர்ந்தவங்களுக்கு வந்து அதுல பெரிய டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியல. இன்னொன்னு, இப்ப ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் வந்து அதனுடைய ஸ்ட்ரென்த்தை இழந்ததுக்கு காரணமும் இந்த ஃபேஸ் ஆஃப் த பார்ட்டி தான். ஸ்டாலினை வந்து கலைஞருக்கு ஈக்குவலான ஒரு ஆளா வந்து முன்னிறுத்த முடியல. அதை வந்து நீங்க என்ன முயற்சி பண்ணி தலைகீழா நின்னாலும் அது நடக்கல. இன்னொன்னு, அதே மாதிரி எடப்பாடிய ஜெயலலிதாவுக்கு ரீப்ளேஸ்மெண்டா யாராலையும் யோசிச்சு பார்க்க கூட முடியல. ஸ்டாலின் அது வர்றது வந்து அதான் காட்டு மரம், இது எரு வச்சு வளர்த்த மரம், அதனால அது என்னைக்குமே அது வராது, அது ஈக்குவலா வராது. அப்போ அதான் முன்னாடி வரவனுக்கு இதுதான் தெரியும், ஒரு பையன் அப்படி இல்ல விக்க வச்சுட்டு இருக்காரு, இதுதான் பேசிட்டு இருப்பானுங்க. ஓவரால எதை ரெப்ரசென்ட் பண்றாரு பாரு, அவ்வளவுதான். ஃபேஸ் பிரச்சனையா உனக்கு வந்து இது பிரச்சனையா தான் பிரச்சனை இல்ல. ஃபேஸ் ஆஃப் த பார்ட்டின்னு அவரு என்ன எப்படி இருக்காரு அதெல்லாம் நான் சொல்ல வரல. இப்ப கலைஞர் வந்து அவரோட சமூக நீதி கொள்கைய ஸ்ட்ராங்கா எடுத்து பேசுற ஒரு ஆளு. அந்த மாதிரி பேசணுங்கிறதுனா ஸ்டாலின் எதிர்பார்க்கப்படும். அவர் வந்து அவரோட பையனா, அவர் வந்து விக் வச்சிருக்காரா, அதெல்லாம் நம்மள்ட்ட கேள்வி கிடையாது. இந்த மாதிரி ஆளுமையா இருக்காரா அப்படிங்கறதுனா கேள்வியா இருக்கும். அந்த இம்பாக்ட் கொண்டு அப்படி கேட்கிறேன். கண்டிப்பா லீடர்ஷிப்ல இருந்தா அது எதிர்பார்ப்பாங்க, கண்டிப்பா பார்ப்பாங்க. இப்ப அதுதான் ஆக்சுவலா நம்ம சொன்ன மாதிரி அது வீக் பாயிண்ட் ஆகுது. ஆனா அத மீறி நான் டிஎம்கே ஏடிஎம்கே மாதிரி கட்சிகள்ல இருக்கிற ஒரு நல்ல விஷயம் இந்த சென்ஸ், இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் நான் சொல்லுவேனான்னு எனக்கு தெரியல. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப இருக்கிற புது கட்சிகள் இருக்குல்ல, இப்ப மக்கள் நீதி மையம் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிடுவோம். உங்களுக்கு வந்து கமலஹாசனை தவிர அந்த கட்சியில யாரை பத்தி உங்களுக்கு தெரியும்? கோவை சரலாம், இவங்களெல்லாம் எதுக்காக உங்களுக்கு தெரியும்? கோவை சரலா, ஸ்ரீபிரியாவும் படத்துல நடிச்சு ஃபேமஸ் ஆனாங்க. அரசியல் ரீதியா கமலஹாசன் இல்ல, அப்படி அவரு கட்சியில எத்தனை ஐஏஎஸ் எக்ஸ்ஐஏஎஸ் அது எத்தனை பேருக்கு தெரியும் கேக்குறேன். மக்கள் நீதி மையத்துக்கு ஓட்டு போடுறவங்க இதெல்லாம் பார்த்துதான் ஓட்டு போடுவாங்க. ஐஏஎஸ் இருக்காங்க, படிச்சவங்க இருக்காங்கன்னு பார்த்துதான் ஓட்டு போடுவாங்க. அதுல வந்து நம்ம மாற்றுக்கிறது இல்ல. நான் என்ன கேக்குறேன், ஃபேஸ்ன்னு பேசும்போது அவங்க எல்லாரும் இந்த கட்சியோட ஃபேஸா இருக்காங்களா? நான் சொல்ல வர வந்து ஃபேஸ்னா ஒரு கட்சிக்கு வந்து ஒண்ணுதான். நான் வந்து எல்லா இண்டிவிஜுவல் கேண்டிடேட் பத்தி பேசல. பிஜேபியோட ஃபேஸ் மோடி, ஏடிஎம்கேயோட ஃபேஸ் இப்போதைக்கு எடப்பாடியும், சரி 2 பேர் இருக்காங்க, எடப்பாடியும் ஓபிஎஸ் வச்சுக்கோங்களேன். டிஎம்கேக்கு ஸ்டாலின், இதுதான் ஃபேஸ். இந்த ஃபேஸ் பத்தி மட்டும் தான் பேசுறோம். அதான் என்னுடைய இது என்னவா இருந்துச்சுன்னா, இந்த ஃபேஸை வச்சு மட்டும் இப்ப நம்ம எலெக்ஷன்ல வந்து நம்ம கேண்டிடேட்டை சூஸ் பண்றதுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற ஃபேக்டர்ஸ் பத்தி தானே பேசிட்டு இருக்கோம். இப்ப நம்ம ஃபேஸை வச்சு மட்டும், இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லும் போது என்ன சொன்னோம்னா, இப்ப கேஸ்ட் பாலிடிக்ஸோ கேஷ் ஃபார் ஓட்டோ அதை இக்னோர் பண்ணாம நம்மளால ஒரு எலெக்ஷனை வந்து பண்றது இப்ப இருக்கிற பிராக்டிக்கல் சிச்சுவேஷன்ல கஷ்டம் அப்படின்னு சொன்னேன். இந்த ஃபேஸ் ஆஃப் த பார்ட்டின்னு வரும்போது வெறும் ஃபேஸை வச்சு மட்டும் நம்ம டிசைட் பண்ணாம அதை மீறின விஷயங்களை வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல வரேன். இது வந்து நம்மளுடைய கையில தானே இருக்கு. நீங்க கேஸ்ட் பாலிடிக்ஸோ கேஷ் ஃபார் ஓட்டோ வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது, அது இது நடந்துதான் ஆகும், அதை அவங்களால மாத்தவே முடியாது. பட் இந்த ஆங்கிள் பார்க்கும்போது இப்ப டிஎம்கே மாதிரியோ ஏடிஎம்கே மாதிரியோ கட்சிகள்ல நிறைய பேர் எஸ்டாப்ளிஷ்டான ஆட்கள் இருக்காங்க. ஃபேஸ்னல் ஸ்டாலின் இருந்தாலும் இப்ப துரைமுருகன் இருக்காரு, ஆராசா இருக்காரு, இப்படி ஒரு 4 பேரை நீங்க வந்து ஒரு பெரிய கைன்னு சொல்ல முடியும். அப்போ நீங்க ஸ்டாலினை மட்டும் கணக்கு பண்ணி, இப்ப வந்து எல்லாரும் எப்படி தெரியுமா சொல்றாங்க, டிஎம்கே வந்துட்டா ஸ்டாலினுக்கு வந்து ஒரு டேட்டாவே பேப்பரை பார்த்து படிக்க தெரியல, அவர் வந்து என்ன செய்ய போறாரு. ஒரு ஆட்சிக்கு வர்ற கட்சி வந்து வெறும் அந்த தலைவரை வச்சு மட்டும் நடக்க போறது கிடையாது. 234 பேரு அல்லது அதுல எத்தனை பேர் உள்ள போறாங்களோ, ஒரு 170 பேர் 160 பேர் சேர்ந்துதான் இத வந்து நடத்த போறாங்க.
நீங்க வந்து ஸ்டாலின் அவ்வளவு இன்எஃபிஷியன்ட் நினைச்சா கூட எஃபிஷியன்டான ஆட்கள் அடுத்தடுத்த லெவல்ஸ்ல இருப்பாங்க இந்த கட்சிகள்ல. அண்ட் அவங்களுக்கான எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கு, ஒரு வாய்ஸ் இருக்கு, நேஷனல் லெவல்ல வாய்ஸ் இருக்கு. அந்த அதை பேஸ் பண்ணியும் நம்ம ஓட் பண்ணலாம் அப்படிங்கறதுக்காக இதை சொல்ல வரேன். அப்படி இருந்தனாலதான் பார்லிமெண்ட்ல கொலிஷன் கரெக்டா போட்டு ஜெயிச்சாங்க, இப்போ கொலிஷன் கரெக்டா போட்டுருக்காங்க. அப்புறம் சும்மா எதுவுமே இல்லாம ஏனாதானு தான் பண்ணிருக்கோம். இல்ல ஒவ்வொரு பார்லிமெண்ட்ல ஒவ்வொரு டாபிக் வர்றப்பையும் பேசுறது வந்து பிஜேபி வந்து ஏதாவது திமுறா ஏதாவது பண்றப்ப வந்து அதை அப்போஸ் பண்ணி நியாயமா பேசுறது வந்து டிஎம்கேவோட எம்பிஸ் தான். ப்ராப்பரான ஆளுங்க தான் அனுப்புறாங்க, சும்மா வந்து யாரையும் அனுப்பல. இருக்கட்டும், கனிமொழியா இருக்கட்டும், ஆர்எஸ் இருக்கட்டும், எல்லாம் வந்து கரெக்டா பேசணும். இப்ப இவங்க தமிழச்சி பேசுறதா இருக்கட்டும், இவரு தயாநிதி பேசுறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள்ல அவங்க வேலிடான பாயிண்ட்ஸ் அந்த இடத்துல ஒரு டிஸ்கஷன்ல எடுத்து வைக்கிறாங்கல்ல. சோ ஸ்டாலினை பார்த்து மட்டுமே நீங்க வந்து அதை கம்ப்ளீட்டா ரிஜெக்ட் பண்ணவோ இல்ல செலக்ட் பண்ணவோ முடியாது அப்படிங்கறத சொல்ல வரேன். இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து திருமா மட்டும்தான் ஃபேஸ் ஆஃப் த பார்ட்டியா இருக்காரு. ஆனா எல்லாருடைய இது வந்து என்னவா இருக்குன்னா, திருமாவை தவிர இப்ப நம்ம சொல்ற மாதிரி அந்த பார்ட்டியில வந்து பெருசா சைன் பண்றதுக்கு ஆள் இல்ல அப்படின்னு சொல்றோம். ஆனா அந்த பார்ட்டியில வந்து அந்த கொள்கைய புரிஞ்சு அதுல வந்து போராடுற ஆட்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? அப்படிங்கிறப்ப திரும்ப என்னதான் எம்பியா இருந்தாலும் எம்எல்ஏ எலெக்ஷன்ல இந்த 6 சீட்ல யாராவது 2 பேர் போனாங்கன்னா கூட அந்த சமூக நீதின்ற விஷயத்த வந்து அவங்க ஆப்வியஸா அந்த கேள்வியா வைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கும்ல. அன்அபிஷியலா சொல்ல போனா இந்த கொலிஷனோட ஃபேஸே வந்து திருமாதான். நிறைய பேர் வந்து மெயினா சப்போர்ட் பண்றதுக்கான ரீசன் வந்து வெளிப்படையா சொல்லனாலும் விசிகே இருக்கிறதா ஒரு ரீசனா. ஆக்சுவலா அவருக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் மேல வந்து நிறைய ஆர்வம் இருந்துச்சு. எல்லாரும் எவ்வளவு ஒதுக்க போறாங்க, எவ்வளவு ஒத்துக்குறாங்கன்ற இது வந்து நிறைய இருந்துச்சு இல்லையா? எல்லா எலெக்ஷன்லயும் வர பிரச்சனை தான். இல்ல ஆக்சுவலா இந்த டைம் வந்து இவங்க கம்மியான சீட்ஸ் ஒத்துக்கிட்டு இது பண்ணது வந்து நிறைய ரொம்ப டிஎம்கேக்கு ரொம்ப இந்த கூட்டணிக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிறாங்க. கண்டிப்பா இது வந்து இந்த கோலிஷனுக்கு வந்து ரொம்ப டூ ஆர் டை சிச்சுவேஷனு. இந்த டைம்ல வந்து நம்ம வந்து சீட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு அரசியல் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு தேவை வந்து பாசிச பாஜக எதிர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா ஸ்டேட்மெண்ட் போட்டாரு. இவர் ஸ்டேட்மெண்ட் போட்டதுனால வந்து மத்த கூட்டணியில் இருக்க கட்சிகள்லாம் வந்து எங்களுக்கு சீட் அதிகமா கொடுக்குன்னு கேட்க முடியல. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து இப்படி வந்து அந்த மனுஸ்மிருதி இஷ்யூலயே வந்துட்டு நான் பாய்காட் பண்ண கூட ரெடி, இது ஒரு ஃபுல்லா சண்டை போட்டு தீர்த்துருவோம் வரீங்களா அப்படின்னு அதுக்கே பயந்து ஓடிட்டானுங்க. சோ அதனால சீட் எல்லாம் ஒரு இதுதான்ப்பா எண்டு, இதுக்கு மேல வர்றதுக்கு இடம் இல்லப்பா. அதான் ஃபர்ஸ்ட் நான் எலக்டரோட ஆரம்பிச்சதுதானே ஒரு பாலிடிக்ஸ், அதனால இதெல்லாம் பெருசா மைண்டே எடுக்க மாட்டேன். அதான் நீங்க வந்து பேசுறத பார்ட்டி பேசுறப்பே கரெக்டா ஐடியாலஜிஸ்குள்ள வந்துட்டீங்க. எனக்கு மெயின் முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, நிஜமாவே வந்து ஐடியாலஜிஸ் வந்து பாக்குறாங்களா மக்கள்? திராவிடியன் பார்ட்டிஸ், முக்கியமா திராவிடியன் பார்ட்டிஸ் சொல்லக்கூடாது, ஏன் தப்பு, திமுகன்னு சொல்றப்ப வந்து ஐடியாலஜிஸ்ன்னு சொல்றோம், சமூக நீதினு சொல்றோம். இந்த சமூக நீதிங்கிறது நிஜமாவே வந்து மக்கள் மனசுல இருக்கா? இந்த கட்சி சமூக நீதிக்காக பேசுவாங்க அப்படிங்கிறது இருக்கா? இந்த கட்சி சமூக நீதிக்காக பேசுவாங்க அப்படிங்கிறது வந்து மக்கள்கிட்ட வந்து எனக்கு தெரிஞ்சு பெரும்பான்மையா இல்ல. ஆனா நம்ம ஏற்கனவே சொன்னோம் தெரியுமா, சமூக நீதியை ஒட்டி திமுக கொண்டு வந்த பல திட்டங்களால நேரடியா பயனடைஞ்சவங்க அவங்க சமூக நீதிக்காக தான் திமுக சப்போர்ட் பண்றாங்கன்னு தெரியாம பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா வந்து இங்க சிட்டில உட்காந்துட்டு இருக்கவங்க தான் இதெல்லாம் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி இவங்க ஐடியாலஜி இதனால இதை பண்றாங்க அப்படின்ட்டு. ஊர்ல இருக்கிறவங்களுக்கு வேலையை பார்க்கவே நேரம் சரியா இருக்கும். அதனால வர திட்டத்து வழியா தான் திட்டம் தான் அவங்களுக்கு வந்து மெயின் அஃபெக்ட் ஆகும். திட்டத்தினாலதான் நான் இவங்களுக்கு பண்றேன், சமூக நீதினாலதான் அவங்களுக்கு என்ன பர்சன்டேஜ் பிரிஞ்சிருக்கு போட்டு சமூக நீதின்ற வார்த்தையவே எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்காங்க? பேசியிருக்க மாட்டாங்க. எவ்வளவு பர்சன்டேஜ் பிரிஞ்சிருக்கு, எவ்வளவு சீட் நமக்கு காலேஜ் கவுன்சிலிங் போனா இருக்கு, அதெல்லாம் எதுவுமே தெரியாது. இந்த திட்டம் என்ன டச் பண்ணிச்சு, அதனால நான் இவங்களுக்கு பண்ணுவேன். இந்த திட்டம் இவங்க பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க, அதனால பண்ணுவேன். இன்டைரக்டா இப்படி சுத்தி வருவாங்க. ஊர்னா சிட்டினா உட்காந்துட்டு நாம உட்காந்து மேனிஃபெஸ்டோ படிப்போம், அதை உட்காந்து எல்லாம் படிச்சுட்டு. அதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்ப நான் வந்து பாக்குறப்ப திமுக ஒரு கொள்கை இருக்கு, சமூக நீதி தான் கொள்கை. சமூக நீதியை மீறி அவங்களால வந்து ஒரு விஷயம் பண்ண முடியாது. இப்ப நீட் வருது அப்படின்னா, இன்கேஸ் நீட்டை வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட கட்சி கொள்கைக்கு அப்படியே விரோதமா பண்றாங்கன்னு அர்த்தம். அவங்களால பண்ண முடியாது. இப்ப ஏடிஎம்கேக்கு சமூக நீதி தாங்கிறது தியரிட்டிக்கலி பேப்பர்ல இருந்தாலும் அவங்க வெளியே ஏடிஎம்கேக்கு எனக்கு தெரிஞ்சு தியரிட்டிக்கலா கூட அப்படி ஒரு கொள்கை கட்சிங்கிறதுனால அது ஒண்ணு ஒரு காலத்துல இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். சரி, நான் அதான் என்ன கேட்க வரேன் அப்படின்னா, இப்படி இருக்கிறப்ப
டிஎம்கேவால அதை மாத்தி பண்ணவே முடியாது. சோ அந்த எதிர்பார்ப்பு உங்ககிட்ட கண்டிப்பா இருக்கும். அட்லீஸ்ட் நான் என்னோட எதிர்பார்ப்பு இருக்கும். அதனாலதான் ஒரு மதம், ஒரு கட்சி, ஒரு நாடு அப்படிலாம் வந்து பிஜேபி ஏதாவது ஸ்டாண்ட் கொண்டு வராங்க அப்படின்னா இதை அப்போஸ் பண்றதுக்கான ஒரு ஒரு முனைப்பும் ஒரு நிஜமாவே ஒரு தேவையும் டிஎம்கே மட்டும் தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்ப இல்லைன்னா இந்த மாதிரி ரிசர்வேஷன்ல கை வைக்கிறப்ப மாத்துறப்ப வந்து ஏடிஎம்கே மாதிரி வாய முடிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல வந்து அந்த மாதிரி ஒரு அமைதியா இருக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு தேவைப்படாது. இல்ல கண்டிப்பா அவங்க தான் அங்க அந்த டைம்ல ஆக்ட் பண்ணி ஆக வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கும். அவங்க பண்ணல அப்படின்னா நீங்க தான் சமூக நீதி காப்பாளர்களாச்சு எப்படி பண்ணாம இருப்பீங்க அப்படின்னு கேள்வி வைப்போம். அதை சொல்ல வரேன். இப்ப இருக்கிற பெரும்பான்மையான கட்சிகள் இருக்காங்கல்ல தமிழ்நாடு இந்த எலெக்ஷன்ல யாருக்கு என்னென்ன கொள்கை, அவங்க கட்சியோட கொள்கை என்ன, அத வந்து டைரக்டா முன்னிறுத்துறாங்களா, எல்லாருமே கரெக்டான இடத்துல அதை பிளேஸ் பண்றாங்களா, அதை மார்க்கெட் பண்றாங்களா, இதுதான் எங்களுடைய கொள்கை அப்படிங்கறத? எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட பண்ணிடுறாங்க. கமல் வந்துட்டு இந்த பக்கம் ஒரு காடு அந்த பக்கம் ஒரு காடு. அவரும் ஒரு கொள்கைன்னு ஒண்ணு டிஃபைன் பண்ணி வச்சிருக்காருல்ல, ஊழல் ஒழிப்பு தான் கொள்கைன்னு அவர் கிளியரா சொல்றாரு. இது வந்து பேசிக்கா எல்லாரும் இல்ல அது கொள்கையில நம்ம ஒத்துக்கிறது கிடையாது. அவர் வந்து நான் மெயினா வரது வந்து ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி கொடுக்கணும், இந்த மாதிரி சுரண்டல்கள் இல்லாம ஒரு ஆட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் அது சரியா தப்பா இல்ல அது வேலிடான இதா இல்லையான்றது ரெண்டாவது. எங்கேயுமே கிடையாது 100% எங்க ஒரு கட்டில கூட அப்படி கிடையாது. இல்ல அதான் சொல்ல, இது வந்து வேலிடா இல்லையான்றது ரெண்டாவது. பாசிபிளா அது உட்டோபியா வாங்கலாம். நான் இது அடுத்த பாயிண்ட், இதுதான் அவரோட வந்து எலெக்ஷனோட கொள்கைன்னு ஒண்ணு வச்சிருக்காரு. நான் ஒரு பேரு வாட் இஸ் யுவர் மோட்டோ அப்படின்னா நான் இதை போட்டுக்கிறேன். இவனுதான் எஸ்கேப் ஆயிட்டு இருக்காரு. மிச்சவங்க எல்லாரும் ஓரளவுக்கு ஓப்பனா சொல்லிடுறாங்க. அது நான் ரைட் லெஃப்ட் அது வேற, என்னோட இதுதான் சொல்லி பிஜேபிலாம் சொல்லிடுறாங்க, நம்மளோட இதுதான் சொல்றாங்க. சரி, எதனால வந்து இந்த ஊழல் ஒழிப்புன்றது எதனால ஒரு ஃபிளாடான கொள்கையா நீங்க நினைக்கிறீங்க? சிஸ்டம் வந்து ஒரு டெஃபினட் சிஸ்டம், அது வந்து எப்பவுமே புடிச்சு இப்படியே டெஃபினட்டா இருக்காது. அது அங்க எங்க செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அப்படின்னா இந்த கரப்ஷன் எங்கேயாவது ஒரு இடத்துல லீக் ஆகிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் இவ்வளவு பெரிய சிஸ்டம் நான் வந்து கம்ப்ளீட்டா தொடச்சு கிளீனா வச்சு பண்ணலாம் வாய்ப்பே கிடையாது. எங்கேயாவது சின்ன சின்ன லீக் ஆகிட்டே தான் இருக்கும். அதனால அது வந்து குறைக்கலாம், பர்சன்டேஜ் குறைக்கலாம் வழியா 100% வாய்ப்பே கிடையாது. எனக்கு என்ன இன்னொன்னு தோணும் அப்படின்னா, மக்களுக்கு போதுமான வருமானம் இல்லை ஜென்ரலாவே வந்து. இப்ப இது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ஊழல் பண்ண வேண்டிய அவசியங்கள் ரொம்ப கம்மியா இருக்கும். இப்ப வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் சேலரி இருக்கும். ஒரு சாதாரண வந்து மேனுவல் ஒர்க் பண்ற ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் கார்பெண்டர் எடுத்துக்கோங்க, ஒரு பெயிண்டர் எடுத்துக்கோங்க, அந்த பெயிண்டருக்கும் இல்ல ஒரு டாக்டர் இருக்கும் வித்தியாசம் இருக்கும், இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த வித்தியாசம் ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த பெயிண்டரா இருக்கவன் அந்த கார்பெண்டரா இருக்கவன் வந்து நான் வந்து வேற எங்கேயாவது காசு அடிக்கணும், இல்ல வந்து கார்பரேஷன்ல ஒர்க் பண்ற வந்து வயசு சரி பண்றவன் வந்து காசு அடிக்கணும்னு அவசியம் கிடையாது அவனுக்கு. அப்படி இருக்கிறப்ப அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா ஊழல் குறைஞ்சிரும். எப்ப வந்து வெல்த் டிஸ்ட்ரிபியூட் ஆகுதோ அப்ப வந்து இந்த ஊழல் பண்றதுக்கான தேவை கம்மியாகும். நம்ம ஊர்ல அந்த டிஃபரன்ஸ் வந்து எக்கச்சக்கமா இருக்குது. அது இருக்கிறப்ப ஆப்வியஸ்லி வந்து சின்ன லெவல்ல இருக்கப்போ ஊழல் பண்ணதான் போறான், பெரிய லெவல்ல இருக்க ஊழல் பண்ணதான் போறான். என்ன அதுல வந்து அந்த பெர்சன்டேஜ் அந்த காசு வித்தியாசம் இருக்கும். ஒரு வயர்மேன் வந்து வீட்டுல வயர் சரி பண்ணிட்டு என்கிட்ட 100 ரூபாய் கேக்குறான்னு போஸ்ட் பண்றது கரப்ஷன் அப்படின்னு. அவன் அந்த 100 ரூபாய வச்சு எவ்வளவு சம்பாரிச்சு என்ன வீடு கட்ட போறான்? அங்க கோடி கோடியா அடிச்சுட்டு இருப்பான். அங்க அவ்வளவு பெரிய ஆடு செத்து கிடக்குறாங்க. அது மாதிரி அதான் அந்த ஜெர்மனில இருக்க மாதிரி அங்க இதுவா கம்மியா இருக்கும். பிளஸ் பப்ளிக்கே வந்து நிறைய பப்ளிக் சர்வீசஸாவே இருக்கும். அந்த அளவுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகட்டும், இந்த பப்ளிக் சர்வீசஸ் வந்து பிரைவேட் ஓன்டா இருந்தா கூடவே கவர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ராப்பர் கண்ட்ரோல் இருக்கும். ஈவன் வந்து அந்த இப்ப வந்து டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்ஸ் வந்து காசு அதிகமா இருந்தா கூட அதை அஃபோர்ட் பண்றதுக்கான பையிங் கெபாசிட்டி மக்கள்கிட்ட இருக்கும், வாங்கும் திறன்னு சொல்லுவாங்க. அது எல்லாத்தையுமே இருக்குது. இப்போ வந்து என்னோட மாச சம்பளத்துல 5% வந்து டிரான்ஸ்போர்ட் ஒதுக்குறேன் அப்படின்னா அது பண்றதுக்கு அவங்க இதோ ரெடியா இருக்காங்க. அதுக்கான பவர் இருக்குது அவங்க கிட்ட. நம்ம கிட்ட அது கிடையாது. இப்ப வந்து 1000 ரூபாய் வாங்குற ஒரு மாச சம்பளம் கிடைக்குது அப்படின்னா அது வந்து நான் வந்து 200 ரூபாய் வந்து நான் வந்து ட்ரெயினுக்கு போடணும், பெட்ரோலுக்கு போடணும், அது ரொம்ப கஷ்டம். எலக்ட்ரிக் ட்ரெயின்ல வந்து ஒரு நாளைக்கு பழக்கூட வித்துதான் நான் பொழப்பு நடத்துறேன்றப்ப எனக்கு வந்து அந்த 5 ரூபாய் டிக்கெட்டை வச்சுக்கிட்டு நான் அங்கேயும் இங்கேயும் 10 தடவை ஒரு நாளைக்கு ஒரு 20 ரூபாய் செலவு பண்ணி நான் 4 தடவை டிராவல் பண்ணி கூட விற்கிறேன்றதுதான் என்னால அஃபோர்ட் பண்ண முடிஞ்ச ஒரு காசு. அதுக்கு நான் பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டே 50 ரூபாய்க்கு போட்டு பிரைவேட்ல கொடுப்பேன்னா என்னோட ஒரு நாள் வருமானம் 100 ரூபாய் என் வருமானம்னா அதுல 50 ரூபாய் நான் பிளாட்ஃபார்ம்க்கே கொடுக்குறேன்னா என்னால பூ 5 ரூபா, பஸ் டிக்கெட் 5 ரூபா, பூ 50 ரூபாவா? நல்ல பார்ட்னர்ஷிப். பப்ளிக்னாலும் அந்த ஒரு ரிசப்ஷன் இருக்கு. பப்ளிக்னா ஒரு பப்ளிக்கா வராங்க. இங்க வந்து பப்ளிக் கொண்டு போய் ஒரு இதுல இப்ப ட்ரெயின் வந்தப்போ அப்படித்தானே சொன்னாங்க. இப்ப இந்த மெட்ரோ ட்ரெயின்ல வந்து டிக்கெட் அதிகமா வச்சிருக்கிறதுக்கான காரணம் கூட நிறைய பேர் அதுக்கான ஒரு விமர்சனம் இருக்கு. சில செட் ஆஃப் பீப்புள் மட்டும் வந்தா, ஏன்னா நிறைய பேர் வந்தா அது வந்து அசுத்தமாயிரும், அதோட சுத்தம் போயிரும் அப்படின்றத காரணமா வச்சு அந்த ரேட்டை ட்ரெயின் முதல்ல வந்தப்போ அப்படிதானே சொன்னாங்க. எல்லாரும் போலாம், எல்லாரும் எல்லா பேரியேஷன் தாண்டி எல்லாம் ஒன்னா டிராவல் பண்ணாட்டு
எல்லாம் அப்படிதான் இருந்தங்காட்டி நீ அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லாம் காரை வைக்கிறோன்ட்டு அவங்க தனியா போயிட்டாங்க. இப்ப எல்லாரும் அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த பப்ளிக்னு ஒண்ணு கொடுத்தாலுமே அதை ரிசீவ் பண்றதுக்கு பப்ளிக் கம்ப்ளீட்டா வரது. நீங்க இப்ப அதான் இப்ப இந்த ஊழல் ஒழிப்புன்னு பேசுற கட்சிகள்லாம் உட்டோப்பியனா ஊழல் ஒழிப்பு பேசுறதுக்கு மெட்ரோ ட்ரெயின்ல எந்த மக்கள் ஏறினாலும் அதை நாங்க சுத்தமா மெயின்டைன் பண்ண முடியும்னு நீ தைரியமா ஒரு உட்டோப்பியன் சிஸ்டம் கொண்டு வா, அது ஒரு நியாயம் இருக்கு. நீ ஒண்ணு சொன்னா கூட பரவாயில்ல, 19 வருஷமா ஊழல் ஒழிப்புன்ட்டு அது வந்து டெஃபினிட்டிவ் கிடையாது இல்ல. ஊழல் ஒழிச்சாச்சுங்க நீ எப்படி ப்ரூவ் பண்ணுவ? அதனால சும்மா சொல்லி விடு, 10 போக்குல சொல்லி விடுறது நம்ம வேலை, ஸ்லிப் பண்ணி விடுறது. அதுக்காக ஏதோ ஒண்ணு முன்னாடி ஒண்ணு சொல்லி விட்டு ஏமாத்தி வாட்டர் ஸ்லிப் பண்ணி விட்டு போக வேண்டியதான். சரி, இன்னொரு கொள்கையை பத்தி நம்ம கொஞ்சம் பேச வேண்டியது எனக்கு தேவை இருக்கு, நான் பேசணும். ஆமா, திராவிடம் தமிழ் தேசியம் என்ன வித்தியாசம்? ரெண்டுமே ஒண்ணுதாங்கிற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. ரெண்டுமே ஒண்ணுதான்னா தனித்தனி பிராண்டிங் பேர் மாதிரி வச்சுக்கலாம்னு வைங்க. திராவிடம்ட்டு சில பேர் சொல்றாங்க, சில பேர் தமிழ் தேசியம் சொல்றாங்க. அந்த மாதிரிதான். கோர்னா தமிழ் லாங்குவேஜ், அப்புறம் கேஸ்ட் அனலைசேஷன், இதுதான். இது ரெண்டு தான். இதை தாண்டி வேற என்ன ஃபிளேவர் சொன்னாலும் அது வந்து வேறதான். இந்த ரெண்டு விட்டுட்டு வேற எதை பேசினாலும் வேஸ்ட். இது வந்து நீங்க சொல்றது எனக்கு தெரிஞ்சு உண்மையான தமிழ் தேசியம். அதிபரோட தமிழ் தேசியத்தை பத்தி கேக்குறேன். அது நான் வரேன். ஃபர்ஸ்ட் நான் இது என்ன சொல்றேன்னா, தமிழ் தேசியம் இது வந்து இந்த டிஸ்கஷனே ஃபர்ஸ்ட் தேவை. நிறைய பேர் சொல்லிட்டாங்க, இப்போ டிபேட்டே இல்லாத டிபேட் ஆகிட்டு இருக்கு. பெரியாரிஸ்டும் அம்பேத்கர் அடிச்சுக்காங்கல்ல, அந்த மாதிரி டிபேட்டே இல்லாத உங்களுக்கு திராவிடங்கிற ஒரு பிராண்ட்ல உங்க இது போகணும்னா அதை வச்சுக்கோங்க, இயக்கமோ ஏதோ ஒரு பேஜ்லயோ. தமிழ் தேசியம் வைக்கணும்னா தமிழ் தேசியம் வச்சுக்கோங்க. வேற என்ன வேணுமோ. ரெண்டு கால் என்னன்னா, ஒண்ணு தமிழ் லாங்குவேஜ், இன்னொன்னு வந்து ஆபரேஷன். அது எல்லாமே வந்துருது. இந்த ரெண்டு தான் வந்து மூணுது. இது வந்து எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும். சொல்ல போனா யாரா வேணா, ஒரு பெங்காலி எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அவருக்கான லாங்குவேஜ் இருக்கு, அவருக்கான அங்க இருக்கிற சொசைட்டிகள் என்னெல்லாம் இருக்கு அதுதான். இங்க இருக்கிறதுக்கு பேர் வைக்கிறாங்க, தமிழ் தேசியம்னு வச்சுக்கிறாங்க. இது ஒண்ணு பேர் என்ன வேணா வச்சுக்கலாம், ஆக்ஷன் தானே முக்கியம், என்ன மாறலோ அதான் முக்கியம். திராவிடம் இப்ப வந்து அண்ணா சொல்லுவார்னு நினைக்கிறேன், பிறப்பால் ஆரியர் எவரும் திராவிடர் ஆகலாம், செயலால் வந்து இந்த திராவிடர் கூட ஆரியர் ஆகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சமூக நீதியை ஒத்துக்கிட்டு இருக்கிற ஆரியரும் திராவிடர் தான். ஆனா எந்த ஒரு திராவிடர் வந்து சமூக நீதிக்கு எதிராக இருக்காரோ அவர் வந்து ஆரியர் அப்படிங்கிற சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஆக்ஷன்ஸ் தான் டிபெண்ட் பண்ணும். கண்ட மீனிங் அதை இதையும் பேசிட்டு பை ஆக்ஷன் வந்து கரெக்டா இருந்துட்டாருன்னா என்ன சொல்லுவோம், அவர் அப்படிதாங்க பேசுவாரு, ஆனா ஆக்ஷன்ல அவர் இப்படி இருந்தாரு அப்படின்னு சொல்லுவோம். இன்னொருத்தன் உட்காந்து பேசுறதுலாம் சடசடமா உட்காந்துட்டு அவரு இப்படி சொன்னாரு இப்படி சொன்னாருன்னு சொல்லிட்டு ஊர்ல ஆக்ஷன்ல பார்த்தா ரொம்ப மட்டமா இருந்தாருன்னா அதுதான். ஆக்ஷன்ல என்ன இருக்கோ அதுதான். இது தேவையில்லாத டிபேட். இது இப்ப அதிபர் எப்படி சொல்றாரு அப்படின்னா, நீ வந்து வேற்றுமொழி பேசுறவங்க ஒரே காரணத்துக்காக வந்து உனக்கு சம உரிமை கிடைக்காது. இப்ப நான் பர்சனலா எடுத்துட்டு, நான் வந்து எங்க ஃபேமிலி வந்து தெலுங்கு தான், அதனால நீ உங்க ஃபேமிலியில தெலுங்கு பேசுறாங்கிற ஒரே காரணத்துக்காக உனக்கு வந்து நீ தமிழ்நாட்டுல இத்தனை வருஷமா இருந்தாலும் உனக்கு வந்து ஒரு சம உரிமை கிடைக்காது, நீ தமிழ்நாட்டுல ஆள்றதுக்கு அந்த உரிமை கிடையாது அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது டிஃபரன்ஸ். இப்ப நான் வந்து நீ தமிழ்நாடு தான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன். நான் ஐடென்டிஃபை பண்றது வித்தியாசம், எங்க ஃபேமிலி என்ன நினைக்கிறாங்க வித்தியாசம், வந்து கவர்மெண்ட்ல வந்து ரெக்கார்ட்ல என்ன இருக்கிறது வித்தியாசம், அது வித்தியாசம் எல்லாம் இருக்குது. ஆனா உங்க ஃபேமிலி, உங்க மூதாதையர்கள்லாம் வந்து தெலுங்கு பேசியிருக்காங்க, அதனால வந்து உனக்கான ஒரு தமிழ் குடியில இருக்க ஒரு ஆணோ பெண்ணோ அனுபவிக்கிற ஃபுல் இதையும் உன்னால அனுபவிக்க முடியாது, நான் தான் வந்து நாட்டு ஆளுவேன்னு சொல்றது வந்து அதிபர் சொல்றது. இது வந்து இங்க உண்மையா அவர் பேசுறது தமிழ் தேசியமே கிடையாது, அவர் பேசுறது வந்து பாசிசம். ஆனா அந்த மாதிரி தமிழ் தேசியம் கிடையாது. அதாவது அதான் இப்போ தமிழ் தேசியம் வந்து இப்போ இளங்கோ சொன்ன மாதிரி அந்த கோர் வந்து சமூக நீதி அடிப்படையா வந்த ஒரு, அதாவது டிஸ்கிரிமினேஷனுக்கு எதிராக உருவான ஒரு கொள்கைய டிஸ்கிரிமினேட் பண்றதுக்கு அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப என்னன்னா, இவரு இந்த சொல்லுவாங்கல்ல, அதாவது ஐடியாலஜிஸ வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிறது, ஹைஜாக் பண்ணிக்கிறது. இப்ப ஏன்னா நான் ஏன் இந்த பாயிண்ட் வைக்கிறேன்னா, இப்ப நீங்க சொல்லும் போது திராவிடமும் தமிழ் தேசியம் பெருசா வித்தியாசம் இல்லன்றதுதான் உண்மையான ஒரு கொள்கை, தேவையில்லாதது. ஆனா இப்ப என்னவாயிருச்சுன்னா, சீமான் இந்த தமிழ் தேசியத்துல கையில் எடுத்ததுல இருந்து தமிழ் தேசியத்துக்குரிய அர்த்தமே மாறி போச்சு. 1617 நல்லா கத்தி பீக்ல ஃபார்ம் ஆகுனா அந்த டைம்ல இவங்க வந்து போட்டோ விட்டாங்க. இவங்க வந்து சோசியல் மீடியால அந்த அளவு இப்ப இருக்கிற அளவுக்கு இவங்க இல்ல. 18, 19, 20 இப்பதான் வந்துட்டு இவங்க அதெல்லாம் உடைச்சு ஒன்னொன்னா உடைச்சு பேசுறாங்க. ஸ்டார்டிங்ல இவங்க டிஜிட்டல்ல அவங்க அப்ப பீக்ல இருந்தாங்க. அப்பவே பண்ணியிருந்தா அப்பவே அந்த முடிஞ்சிடும். அதிபர் வந்து என்னன்னா கிளியரா அந்த மேல இருந்து வர ஆர்டர்ஸ் தான் வருது, அதை பேஸ் பண்ணி தான் அவர் வந்து பிரிக்கிறாரு. அங்க எல்லாம் அது இல்ல இது இல்ல
அதான் லாங்குவேஜ் திரும்ப நிறைய இதுல சொல்லுவாரு, வெறும் லாங்குவேஜ் இணைக்காது, ஃபர்ஸ்ட் இது எரேஸ் பண்ணிட்டு தான் லாங்குவேஜ் அப்புறம் இணைக்கும் அப்படிங்கிற மாதிரி. இவர் இணைக்கிறதே ஃபர்ஸ்ட் இதை வச்சு தானே இணைக்கிறாரு, காஸ்ட் வச்சு தானே. அதான் எல்லாரும் சொல்ற மாதிரி தான். அதாவது அவர் தமிழ் குடின்ற பேர்ல வந்து இன்டைரக்டா அவர் மீன் பண்றது என்ன லிஸ்ட் வச்சிருக்காருன்னு தெரியல. அந்த லிஸ்ட கர்மத்தை வெளிவிட்டு தொலைஞ்சாவது எல்லாரும் அவன் செல்ஃப் செக் பண்ணிப்பான். சொல்லியும் தொலைக்க மாட்டேங்கிறாரு. அவர் ஓப்பனாவே நிறைய இதை சொல்லியிருக்காரு. நிறைய மீட்டிங்ல ஓப்பனா நிறைய வீடியோல வந்துட்டு ஜாதிகள் தான் தமிழ் ஜாதிகள் அப்படின்னு இல்ல ஜாதிங்க வார்த்தை குடிகள் இல்ல ஓப்பனாவே பேர் சொல்லி இந்த மாதிரி இவ்வளவு நாள் இவங்க வாழ்ந்தாங்க, அடுத்து போனார் ஆகட்டும், அடுத்து இல்ல இவரு ஆகட்டும், நாங்க எப்பதான் பண்றது அப்படிங்கிற ஓப்பனாவே சொல்லியிருக்காரு. நிறைய பேர் வந்துட்டு இந்த இவங்க எல்லாம் நிறைய பேர் வந்துட்டு காசு சொல்லியே பேசியிருக்காரு. இந்த மாதிரி அமீர் வந்துட்டு அவன் வருவான், அவன் ஒரு தேவர், அவன் வரட்டும், ஏன் அதுல என்ன இருக்கு அப்படின்ட்டு. அதாவது அவருக்கு வந்து யார் இருந்தாலும் தான் அவன் பேரு கூட அவருக்கு முக்கியம் இல்ல, ஃபர்ஸ்ட் அது அவருக்கு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி இந்த இப்ப இருக்கிற இதுலயே பாத்தீங்கன்னா எவ்வளவு சர்க்கஸ் ஆந்திரப்பள்ளி அடிச்சிருக்காருன்னு தெரியும். இப்போ கொஞ்ச நாளா இப்ப மோடிக்கு ரொம்ப பிடிக்குமா சீமான் அவரே சொல்லியிருக்காரு, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதனால நீங்க அவரு மானாவாரியா மரியாதை வச்சிருக்கீங்களாமா, அது அவரே சொல்றாரு. இந்த இதெல்லாம் கூட வெளிச்சமாயிடும். ஆனா நடுவுல அந்த அங்க படிச்சு அந்த ஆமக்கறி பட்டி தான் அதெல்லாம் அநியாயத்துக்கு. இப்ப கொஞ்சம் ஈழ பாலிடிக்ஸ் குறைச்சுக்கிட்டாரு போல, அதனால பெருசா எலக்ட் எல்லாம் போயிடுச்சு, எல்லாமே வெளுத்து போயிடுச்சு. இப்ப 26 வரைக்கும் கட்சி இருந்தா பெரிய விஷயம். எல்லாம் தான் கட்சியில இருந்து எல்லாம் விலைக்கு வந்து எல்லாம் முக்கிய புள்ளிகள் வெளியே வந்துட்டாங்க, சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியில வந்து அவருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா வெளியே வந்து கம்முன்னு தான் இருந்தாங்க. இவரு வாய்க்கு வந்தபடி கிரீஸ்டா பாலிட்டி வச்சு அது இன்னும் டென்ஷன் ஆயிட்டாங்க. டென்ஷன் ஆகி எல்லாம் போட்டு உடைக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாம் போய் சேர்ந்ததெல்லாம் டிஎம்கேல ஒரு ஆள், ஏடிஎம்கேல ஒரு ஆள் போய் சேர்ந்துட்டாங்க. முந்தானத்து வரும்போது ஒருத்தர் டக்குன்னு மைக்க விட்டு, சார் உங்க கொள்கைகள் என்ன கேக்குறாங்க. இது கொள்கைகளா? எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு. என்னோட சின்ன பசங்க இந்த தேர்தல் பத்தின டிஸ்கஷனுடைய தொடர்ச்சியா இதனுடைய பார்ட் 2 வந்து தனியா இன்னொரு எபிசோடா இதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இந்த டிஸ்கஷனை ஃபுல்லா கேட்ட நண்பர்கள் எல்லாரும் அந்த பார்ட்டையும் கம்ப்ளீட்டா கேளுங்க. அப்போதான் இந்த டிஸ்கஷனுடைய முழுமையான ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.